வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, டிசம்பர்ல நடந்த சிஎஸ்ஆர் நெட் லீனியர் மேத்தமெட்டிக்ஸோடைய லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனாலிசிஸோட பார்ட் பி கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். ஸோ இதை தொடர்ந்து ஒரு சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ யூனிட் வைசஸ் பிளான் பண்ணியிருக்கும். ஸோ யூனிட் ஒன்ல இருக்கக்கூடிய லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனாலிசிஸ் இந்த வீடியோலையும், அப்கமிங் வீடியோஸஸ்ல வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அண்ட் அல்ஜிப்ரா அண்ட் யூனிட் 3 ஓடிபிடி அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே பார்ட் சி, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. ஸோ எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணலாம் தான். இதில் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோஸஸ் நம்ம அகாடமியோட யூடியூப் வீடியோஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எப்படிலாம் கேட்பாங்க, அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஒரு யூனிட்லேருந்து எவ்வளோ கேட்பாங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸஸ் போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோஸஸோட லிங்கையும் கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோஸ்லேயே நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து லீனியர் அல்ஜிப்ரால பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். 5 to 6 சொல்லியிருக்கோம். அண்ட் ரியல் அனாலிசிஸ்ல 7 to 8, அதாவது ஆக்சுவலா யூனிட் 1ல பொறுத்த வரைக்கும் 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, பார்ட் பியில். ஸோ அதில் 6 கொஸ்டின்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா, 6 கொஸ்டின் ரியல் அனாலிசிஸ். இல்லை சம்டைம்ஸ் லீனியர் அல்ஜிப்ரால வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், ரியல் அனாலிசிஸ்ல இருந்து 7 கொஸ்டின். அது அப்படியே மாறி இருக்கும், ஆர்டர் மாறி இருக்கும். சம்டைம்ஸ் லீனியர் அல்ஜிப்ரா வந்து 7 கொஸ்டின், ரியல் வந்து 5 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் யூனிட் 1 என்டையராகவே லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனாலிசிஸ். ஆஃப் ஆஃப் இந்த டைம் எப்படி கேட்டிருக்காங்க, டிசம்பர் 2025 எப்படி கேட்டிருக்காங்கன்னா 6 கொஸ்டின்ஸ் ஆன் லீனியர் அல்ஜிப்ரா, 6 கொஸ்டின்ஸ் ஆன் ரியல் அனாலிசிஸ். ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸோட பேட்டர்ன் இருக்கு. இதுதான் இது வந்து காமனான ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா, ஸோ இதுல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் வந்து லீனியர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் 6 கொஸ்டின்ஸ் வந்து ரியல்குள்ள போயிடுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அந்த பேட்டர்ன், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கூடிய கொஸ்டின்ஸோட ஐடியாஸ் தான் இங்கேயும் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஏதாவது ரொம்ப புதுசான தியரியில் புதுசான டெக்னிக்கா இருக்குனாக்கா இருக்கு. ஆனா அந்த கொஸ்டின்ஸோட ஃபார்மேட்டிங் எங்கேயுமே சேஞ்ச் ஆகலை. அதாவது 2024, 2023 ப்ரீவியஸ் இயர்ஸோட கொஸ்டின்ஸ் நீங்க 10 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணியிருந்தாவே ஓரளவுக்கு இந்த டைம் கேட்ட கொஸ்டின்ஸும் உங்களால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதாவது அதோட ஐடியாஸஸ் தெரிஞ்சு, கொஸ்டின்ஸ்னா நம்மளோட ஆன்சர் தெரியணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு கொஸ்டின் ஒரு ஆப்ஷன் கரெக்ட்னா ஏன் கரெக்ட், ஒரு ஆப்ஷன் தப்புனா ஏன் தப்பு. ஸோ அதோட ரீசன்ஸ், அதோட தியரியை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட இதுலையுமே நீங்க பெருசாக டிஃபிகல்டிஸ் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த நொட்டேஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி ஆக்சுவலா இது எக்ஸாக்டா இதே ஃபார்மேட்ல இதுக்கு முன்னாடி பலமுறை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பட் சின்ன சின்னதாக இன்க்ளூட் பண்ணுவாங்க. இப்போ இதில் சிமெட்ரிக் மென்ஷன் பண்ணிட்டு அதில் வந்து பாசிட்டிவ் டெஃபினட் மேட்ரிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சம் கொஸ்டின்ஸ் வந்து அந்த பாசிட்டிவ் டெஃபினட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அந்த ஐடியாஸ் பி ஃபாலோஸ், அதுதான் நான் சொல்ல வரேன், வேற எதுவும் இல்லை. ஸோ புதுசாக டெக்னிக் இங்கே ஏதாவது புது தியரியை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எந்த ஒரு புது தியரியும் கிடையாது. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸோட அதே தியரிஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அது நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண தான் அந்த ஐடியாஸ். கொஸ்டின்ஸ் எங்கேயுமே ரிப்பீட் ஆகாது. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆக ரொம்ப சான்சஸ் கம்மி. 0.1% தான் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. சிஎஸ்ஆலும் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி கொஞ்சம் எடுத்து செக் பண்ணீங்கன்னா தெரியும். பட் அது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகேங்களா, 0.1% தான் நம்ம வரும். பட் அந்த ஐடியாஸஸ் வந்து 95% ஐடியா வில் பி ஓல்டஸ்ட் ஐடியா தான் இருக்கும். ஐடியா காரணப்பட்டு மாறாது. ஸோ சர்டைன் தியரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதான் நான் இப்போ சொல்ல ட்ரை பண்றேன். ஓகேங்களா, ரைட். இப்போ வீடியோக்குள்ள போவோம். பின்றது ஒரு 4x4 மேட்ரிக்ஸ், பாசிட்டிவ் டெஃபினட் ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ பாசிட்டிவ் டெஃபினட்னா நத்திங் பட் எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவா இருக்குன்னு தான் மீன். ஓகேங்களா, எல்லா ஐகன் வேல்யூஸும் பாசிட்டிவா இருக்கிறது தான் பாசிட்டிவ் டெஃபினட் மேட்ரிக்ஸ். அப்படின்னா ஆப்வியஸாவே அது ஒரு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ். ஆனால் அவங்க எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஸ் இட் இஸ் நோட்டேஷன் டிஃபைன் பண்றாங்க. நார்மல் பி ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் தான். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் வி கமா டபிள்யூன்றது வி டிரான்ஸ்போஸ் பிவி, வி டிரான்ஸ்போஸ் அதில் டிரான்ஸ்போஸ் நோட்டேஷன்ஸ். ஸோ முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது, இதை பார்த்தோன்னே இப்போ இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஒரு சில ஆப்ஷன் நம்ம கரெக்ட் டக்குன்னு போட்டு வந்துடும். ஆப்வியஸா இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் அவன் கேட்டுறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் ஏன் இதை நம்ம பார்த்தோன்னே கரெக்ட்னு சொல்லிவிடும், அந்த ரீசன் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா டயகனலைசபிள்னு தெரியும். எல்லா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் என்னன்னா ஒரு பி டயகனல். இங்க நான் பி நோட்டேஷன் கொடுத்துருக்கேன், பின்னு கொடுத்துருக்கான். ஸோ பின்றது உங்களுக்கு என்னன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸஸ் போது டயகனலைசபிள் அப்படின்னா பி இஸ் சிமிலர் டு
இது நிறைய விதத்தில் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஐம் ஜஸ்ட் ஃபாலோயிங் வித் த டயகனலைசபிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பின்றது சிமிலர் டு டி. அப்ப தேர் இஸ் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சச் தட் என்ன மாதிரி ஃபார்மேட்னாக்கா பி ஈக்குவல் டு பி டி பி இன்வெர்ஸ்னு சொல்லலாம். இங்க நீங்க டிரான்ஸ்போஸ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அந்த இன்வெர்டபிள் மேட்ரிசஸ், அந்த இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸா இருக்குன்னா இட் பி ஆர்த்தோகனல் மேட்ரிசஸா இருக்கும். இட் பி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆக்சுவலா நார்மலா அந்த பீன்ற மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்ப டயகனலைசபிள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா இதோட ஆன்சர் நீங்க சொல்றது ஈஸி. டயகனலைசபிள பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த பீன்ற மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் எல்லா காலம் வெக்டாரும் யாரா இருப்பானா இஸ் ஐகன் வெக்டர் ஆஃப் இ, இஸ் ஐகன் வெக்டர் ஆஃப் இ. அப்ப இங்க இருக்கக்கூடிய அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங் உங்களால ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த ஐகன் வெக்டர்ஸ்லாம் யாரா இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்த்தோனார்மல் பேசிஸ். இங்க ஆர்த்தோகனல் மேட்ரிசஸ்ன்றது ஒண்ணுதான். if and only if every column vectors are orthonormal basisன்றது ஒண்ணுதான். every column vectors are orthonormal basisன்றது ஒண்ணுதான். அப்ப therefore இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஏன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கான். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட், அதனால இந்த ஆப்ஷன் வந்திருக்காது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா if v and w is an eigenvector of b for distinct eigenvalue. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஐகன் வேல்யூ கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. தென் v, w must be உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்கனாக்கா 0 கிடைக்குன்னு சொல்றாங்க. v, w என்ன கிடைக்குன்னு சொல்றாங்கனாக்கா 0 கிடைக்குன்னு சொல்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வெரிஃபை பண்ணும். இட்ஸ் நதிங் பட் ஸோ இது டி ஆப்ஷனுக்கு. ஸோ ஏ ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வின்றது ஒரு ஐகன் வெக்டார்னு சொல்றான். ஸோ வின்றது ஒரு ஐகன் வெக்டார்னாக்கா வின்றது நீங்க என்ன எழுதிக்கலாம்னா லாம்டா வின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி W is also is an eigenvector. So distinct eigenvalues, அதாவது இப்போ ஆக்சுவலா பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துறாங்க. ஸோ 4 ஐகன் வேல்யூ கிடைக்கும். lambda 1, lambda 2, lambda 3, lambda 4 வச்சுக்கிங்க. ஸோ lambda 1 கரஸ்பாண்டிங் ஒரு ஐகன் வெக்டர் கிடைச்சிருக்கு. lambda 2 கரஸ்பாண்டிங் ஒரு ஐகன் வெக்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஐகன் வெக்டர்ஸ் வந்து V and W நம்ம எடுத்துக்கிறோம். நத்திங் பட். ஓகேங்களா? ஸோ அவங்க இப்போ என்ன மீன் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப், ஸோ நம்ம என்ன ப்ரூஃப், சப்போஸ் அது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு தெரியாது, எந்த ஆர்குமெண்ட் கொடுக்கும். இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, w 0 வருமா வராதான்னு செக் பண்ணலாம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v, w நம்மளுக்கு என்ன தெரியும்னாக்கா v டிரான்ஸ்போஸ் v, w தெரியும். ஸோ சின்ஸ் b பத்தி நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இட் பி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதனால நம்ம அந்த bன்றதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னாக்கா b டிரான்ஸ்போஸ் w எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் bv the whole transpose w. ஸோ இது நத்திங் எல்ஸ். பிவின்றது நீங்க யாருன்னு எழுதிக்கலாம்னாக்கா லாம்டா வி த ஹோல் டிரான்ஸ்போஸ் டபிள்யூ. அப்போ இந்த ஆக்சுவலா லாம்டான்றது ஒரு ஸ்கேலார். ஓகேங்களா? அந்த ஸ்கேலார் வெளியே எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா வி டிரான்ஸ்போஸ் டபிள்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னாக்கா இது 0 கிடைக்குமா கிடைக்காதான்னு தான் கேள்வி. கரெக்டுங்களா? ஸோ இது எப்போ கிடைச்சிருக்கலாம்? மேபி இந்த ரெண்டு வெக்டாரை பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீங்க சொல்லலாம். அதாவது வியும் டபுள் இது 0 கிடைக்குமா கிடைக்காதுன்னு தான் இப்போ கொஸ்டின். சரி, நம்மளுக்கு எங்க 0 கிடைச்சிருக்கு? இது யாருன்னு பாத்தீங்கன்னா v1 w1 plus v2 w2 அப்படி நம்ம எழுதியிருக்க போறோம். ஸோ இந்த லீனியர் காம்பினேஷன் வந்திருக்க போது. ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கு ஏதாவது ரிலேஷன்ஸ் இருக்கா அந்த விக்கும் டபிள்யூக்கும்? சரி, நீங்க லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க இங்கேயே நம்ம சொல்லிட்டோம். அந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் அகைன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன்னா லாஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இந்த பின்றது நத்திங் பட் எவ்ரி காலம் வெக்டர் ஆஃப் பி. ஓகேங்களா? எவ்ரி காலம் வெக்டர் ஆஃப் பி இஸ் நத்திங் பட் ஐகன் வெக்டர் ஆஃப் A, ஐகன் வெக்டர் ஆஃப் A. அந்த ஐகன் ஆக்சுவலா அந்த ஐகன் வெக்டர், அந்த வெக்டர்ஸ்லாம் நத்திங் பட் யாரா இருப்பான்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். அதான் லாஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே எனக்கு யாருன்னா அப்போ ஐகன் வெக்டர். அது யாருன்னா ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னா என்ன மீனிங்? இப்போ இது ரெண்டு வெக்டர் ஐகன் வெக்டர். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னா என்ன மீனிங்னாக்கா டிஃப்ரெண்ட் வெக்டர் டாட் ப்ராடக்ட் பண்ணா, அதாவது டாட் ப்ராடக்ட் பண்ணா கம்பல்சரி உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இப்போ 0 கிடைச்சிருக்கும். சின்ஸ் வியும் டபிள்யூ எனக்கு என்ன இருக்குன்னா ஆர்த்தோகனலா தான் இருக்கா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அப்போ ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது வராது. அண்ட் சி ஆப்ஷனும் உங்களுக்கு கண்டிப்பா ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். இது ஸ்டாண்டர்டான ஒரு தேரம் தான், ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவன் வந்து டபிள்யூ பருப்பும் ஆட் பண்ணா உங்களுக்கு ஹோல் செட் கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த டபிள்யூ பருப்பு கண்டிப்பா இதை ஆட் பண்ணா உங்களுக்கு எந்த ஒரு சஸ்பேசஸ் எடுத்திருந்தா டபிள்யூ பருப்புன்றது நத்திங் அதோட டெஃபினேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க.
ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்டோட டெஃபினேஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நத்திங் எல்ஸ். ஸோ இது என்னன்னா உங்களோட அந்த சஸ்பேசஸ் நீங்க ஆட் பண்ணும் போது உங்களுக்கு யார் கிடைச்சிருன்னா ஹோல் ஸ்பேசஸ் கிடைச்சிரும், ரைட்டுங்களா? இது கொடுத்துருக்க சஸ்பேசஸ். அப்போ யார் தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷன்ஸ் வந்து வில் பி ராங். சார் ஏமா 3 ஆப்ஷன் கரெக்ட்னா அப்போ இதுதான் தப்பா இருந்திருக்கணும். ஓகே, அது ஏன் தப்பு? That's also we need to give the proper reason, right? So எந்த ரீசன்னால அது தப்புன்றதுக்கு ஒரு அப்ப இந்த ஆப்ஷன் தப்புன்னும் போது மேபி நீங்க என்ன கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம், தப்பே கிடையாது. ஒன்னு கவுண்டர் எக்ஸாம்பிள் மூலமா இதை நீங்க தப்புன்னு சொல்லலாம், இல்ல நீங்க இதை எடுத்து ஆர்கியூமெண்ட் கொடுங்க. அதாவது அவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஆர்கியூமெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆர்கியூமெண்ட் கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பிரச்சனை வரும். ஸோ அந்த பிரச்சனை பேஸ் பண்ணி தென் நம்ம நான் கொடுத்துக்கலாம்னா தப்புன்றது மென்ஷன். எக்ஸாமினேஷன்ல இவ்வளவு யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா யாரெல்லாம் ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால ஃபர்ஸ்ட் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஏன்னா இதுல ஒரு ஆப்ஷன் ஏ அண்ட் டிலாம் வந்து காமன் ஆப்ஷன் தான். இந்த 3 ஆப்ஷனுமே நீங்க ஒரே ஏ சிடி இதுல ஒரு இது நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஈஸியா வந்துடும். அப்ப ரைட்ன்றது நம்ம யாரும் வெரிஃபை பண்றோம்னா தப்புன்றதை கொடுத்துட்டோம். ஸோ அப்ப பி ஆப்ஷன் ஃபால்ஸ்ன்றதுக்கு இப்ப நம்மளுக்கு டைம் இருக்கு. இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னாக்கா யூ கேன் கிரியேட் ஃபார் த கவுண்டர் எக்ஸாம்பிள். இது நீங்க இப்ப எப்படி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வின்றது ஐகன் வெக்டர் ஆஃப் பின்னு சொல்லிட்டாங்க. டபிள்யூன்றது ஒரு நான் ஜீரோ, பட் இன்னர் பார்ட் ஆஃப் டபிள்யூ கமா வி பண்ணா 0 கிடைக்கணும். டபிள்யூன்றது இஸ் அன் ஐகன் வெக்டர் ஆஃப் பின்னு கேட்கறாங்க. டபிள்யூன்றது இஸ் அன் ஐகன் வெக்டர் ஆஃப் பின்னு கேட்கறாங்க. அப்ப வராதுன்ற மாதிரி ஒரு கவுண்டர் எக்ஸாம் கிரியேட் பண்ணா போதும். ஸோ நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு விஷயம், வின்றது ஒரு ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க அது ஒரு பெரிய ப்ராசஸே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி யோசிக்காதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டயகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துங்க. இஃப் யூ டேக் த டயகனல் மேட்ரிக்ஸ், ஸோ டயகனல் மேட்ரிக்ஸ்ல இருந்து நீங்க அதை ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பின்றது முடிஞ்ச வரைக்கும் ஒரு டயகனல் மேட்ரிக்ஸா எடுத்துக்கங்க. ஏன்னா டயகனல் மேட்ரிசஸ்ல உங்களுக்கு ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. 4 ஸோ பி ஐடென்டி மேட்ரிசஸா இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் டெஃபினைட் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கான். ஸோ டயகனல் என்ட்ரிசஸ்ல பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்ன வேணா எடுத்துக்கங்க, 100 200 என்ன வேணா எடுத்துக்கங்க, தப்பு கிடையாது. 1 1 1 1 1 எடுக்கக்கூடாது. ஸோ 1 2 2 இப்படி கூட எடுத்துக்கங்க, தப்பு இல்லை. ஏன் ஐடென்டி மேட்ரிக்ஸ் அவன் எடுக்கக்கூடாது அவன் மென்ஷன் பண்ணிட்டான், அதனால நான் அப்படி எடுத்திருக்கேன். இப்ப வின்றது ஐகன் வெக்டார். ஸோ இதுல இருந்து ஒரு ஐகன் வெக்டார் கண்டுபிடிங்க. இப்போ நான் லாம்டா ஈக்குவல் டு 1ன்றதுக்கு ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிக்கிறது தான் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆயிடும், இது 1 இது 0 ஆயிடும். ஸோ இது அப்ப ஃப்ரீ வேரியபிள். ஸோ டெஃபினட்டா V1 நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம், 1 சூஸ் பண்ணிட்டு V2 V3 V4 இதெல்லாம் நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கலாம், 0 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாம்டா ஈக்குவல் டு 1 கேஸுக்கு ஒரு ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்குமே ஐகன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்க தெரியும். ஏன்னா இது ஃப்ரீ வேரியபிள் 0.v1 மீதெல்லாம் நீங்க v2 பிளஸ் v3 பிளஸ் v4 ஈக்குவல் 0 கிடைச்சிருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம 0 கொஞ்சம் ஈஸியஸ்டா சூஸ் பண்ணிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதை நான் இப்போ வின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அவன் என்ன சொல்றேன்னா டபிள்யூன்றது ஒரு நான் ஜீரோ வெக்டரா இருக்கணும், இதோட இன்னர் ப்ராடக்ட் பண்ணா 0. அப்ப இதோட இன்னர் ப்ராடக்ட் பண்ணா 0 வேணும் அப்படின்னும் போது எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, வின்றது 1 0 0 0. அப்ப டபிள்யூன்றது இங்க 3த்துலயும் 0 எடுத்துக்கங்க. இது 3த்துலயும் நான் 0 எடுத்துங்க, ஏதாவது ஒரு இடத்துல எடுத்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. 0 1 0 0 ரொம்ப சிம்பிளாவே நம்ம யோசிப்போம், ஓகேங்களா? இது டபிள்யூ. இப்ப இந்த வெக்டார் கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஓகே ஒரு நான் ஜீரோ வெக்டார் கிடைச்சது, 2 இன்னர் ப்ராடக்ட் பண்ணா 0. ஸோ தென் W is an ஐகன் வெக்டர் ஆஃப் பின்றாங்க. Wன்றது உங்களுக்கு யாரா இருக்கான்றாங்க, ஐகன் வெக்டர் ஆஃப் பி. ஸோ இது வந்து ஐகன் வெக்டரா இருக்க சான்சஸ் இருக்கா? இன்னர் ப்ராடக்ட் 0 மென்ஷன் பண்ணியிருக்கானா? இன்னர் ப்ராடக்ட் 0 நம்ம கொண்டு வந்துட்டோம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது ஐகன் வெக்டரா இருக்க சான்ஸ். இது ஐகன் வெக்டர்னாக்கா ஸோ எனக்கு என்னன்னா ஏ சரி ஐகன் வெக்டர் ரொம்ப சிம்பிள் நம்பர். இப்படி யோசிக்கலாம்னாக்கா இது இதோட பி வி ஈக்குவல் டு எனக்கு டபிள்யூன்னு கிடைச்சிருக்கும். பி டபிள்யூ ஈக்குவல் டு லாம்டா டைம்ஸ் டபிள்யூன்னு கிடைக்கணும். ஸோ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 1 0 0. இஃப் தே மல்டிப்ளை அப்போ இந்த இடத்துல 1 எடுக்காதீங்க, வேற ஏதாவது எடுத்துங்க. பிகாஸ் ஓகே ஏன்னா இங்கேயும் 1 இருந்தால் பிரச்சனை பண்ணும், நீங்க வேணா 2 எடுத்துங்க. ரீசன் ஆனா நீங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அதே கிடைச்சிருக்கும், அந்த ரீசனுக்காக வேற இது இல்லை. ஸோ இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா 0 2 0 0 கரெக்டுங்களா? ஸோ இதுல இருந்து நீங்க 2 காமனா வெளியே எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாரி ஓகே இது அப்ப நடக்குது. அப்ப கொஞ்சம் இன்னும் இது எனக்கு மல்டிப்ளை பண்ணா இது இந்த வெக்டார் எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த வெக்டார் சாட்டிஸ்ஃபை ஆகுது.
அப்ப நடக்காத மாதிரி ஒன்று சூஸ் பண்ணணும். ஏன்னா நடக்கனாக்கா ஜென்ரல் ஆஃப் ப்ரூஃப் தான் கொடுத்தாகணும். ஸோ நடக்காத போது வேர் எக்ஸிஸ்ட் தான் ஃபார் சம். அப்ப இந்த வெக்டார் நடக்கல, வேற வெக்டார்ஸ் எடுத்துக்கங்க. நான் ஒரு 5 10 15. ஸோ இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா ஈவன் 1 2 3 கூட எடுத்துங்க, பிரச்சனை கிடையாது. நான் 3 4 0 போட்டுட்டா போதும், அவ்வளவுதான். 1 2 3. ஸோ இப்போ நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 கிடைச்சிருக்கும். 1 2 3. So if I multiply 0, 2, 4 and 6. So இதுல இருந்து காமன். அப்ப இதை டிஸ்டின்டா இல்லாம இங்க மாத்திக்கிட்டா பிரச்சனை இல்லை. இப்ப நடக்காது. கரெக்ட். ஸோ 2 கிடைச்சிருக்கும் அண்ட் 6 கிடைச்சிருக்கும் அண்ட் 12 கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நீங்க 3 யாரை நீங்க காமனா ஏதாவது ஒருத்தன் காமனா வெளியே எடுக்கணும், எடுத்தா எனக்கு கிடைக்கணும். ஸோ தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ அப்ப இது எனக்கு ஏன்னா நம்மளுக்கு இங்க ஐகன் வேல்யூன்றது இவனா நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், இதுக்கு நடக்காது. ஸோ ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஷன் தப்புன்னும் போது கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் யோசிக்கணும். அது ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் ஆகும்போது தான் நம்ம யோசிக்க முடியும். ஃபைன். இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க, இந்த கொஸ்டின். ஸோ இங்கேயுமே கவுண்டர் எக்ஸாம் கொடுக்க தான் ட்ரை பண்ணணும். நீங்க பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஏதாவது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்டா இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம டேரக்டா ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம்னாக்கா கண்டிப்பா டைம் எடுத்துக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் தப்புன்றத ஈஸியா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அது கொஞ்சம் ஈஸியா. இப்ப போன ஆப்ஷன்ல ஃபால்ஸ் கேட்கும்போது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ட்ரை பண்ணும். இங்க ட்ரூ கேட்கும்போது எதெல்லாம் அப்ப தப்பா இருக்குமோ அதை ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்ப இங்க என்ஸ் இதோட ட்ரேஸ் தான் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெறும் ட்ரேஸ் ஆஃப் எம் ஈக்குவல் ட்ரேஸ் ஆஃப் என் கொடுக்கல. எம் கியூப்லயும் ஈக்குவலா இருக்கணும், ஸ்கொயர்லயும் ஈக்குவலா இருக்கணும். இப்ப எம்ன்ற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ நான் λ1, λ2, λ3 எடுத்துக்கிறேன். அண்ட் என்னன்ற மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் வந்து μ1, μ2, μ3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அவன் கொடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் படி பார்த்தா சமேஷன்ஸ் ஆஃப் லாம்டா ஐஸ் சமேஷன் ஆஃப் மியூ ஐ ஈக்குவலாக இருக்கணும். அதே மாதிரி சமேஷன் ஆஃப் லாம்டா ஐ ஸ்கொயரும் சமேஷன் ஆஃப் மியூ ஐ ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் சமேஷன் ஆஃப் லாம்டா ஐ கியூபும் சமேஷன் ஆஃப் மியூ ஐ கியூபும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ கண்டிப்பாக நம்ம டைரக்டாக ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணோம்னாக்கா எந்த ஆப்ஷன் போனோம்னாக்கெல்லாம் டைம் எடுத்துக்கும். ரீசன் ஆனால் இந்த இன்இக்வாலிட்டி 3 இன்இக்வாலிட்டிஸ்க்கு கம்பேர் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப தப்பு எதெல்லாம் தப்பா இருக்குமோ அதை யோசிக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப முதல்ல இது ரெண்டும் ட்ரேஸ் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற வரைக்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி முதல் மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்ப நம்ம யோசிக்கிற பேசிக்கான மேட்ரிக்ஸ் என்ன யோசிக்கலாம், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் நம்ம யோசிப்போம். அதுவும் ஸ்கொயர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கும். ஸ்கொயர்லயே எனக்கு ஈக்குவலா இருக்கணும், கியூப்லயே எனக்கு ஈக்குவலா இருக்கணும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. ஸோ எனி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஆனா ரொம்ப ஈஸியஸ்டா எடுக்கிறதா இருந்தா ஓகேங்களா, ஒன்னு 0 டயகனல் டிஸ்ல 0 வச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டயகனல் டிஸ்ல 1 வச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் டேக் சம் எக்ஸாம்பிள். எம்ன்றதை என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா 0 0 0 1 0 0 0 நில்போர்டன் மேட்ரிக்ஸ் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னன்றது அகைன் 0 0 0. ஏன்னா நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அவன் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஐ ஜஸ்ட் கன்சிடர் லைக் தட். ஓகேங்களா, இப்போ நான் இப்படி எடுத்திருக்கேன் 0 0. ஸோ இங்க வந்து நான் எடுக்கிறேன்னாக்கா 1 1 1 0 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்றோம். இதை எம் ஸ்கொயர் பண்ணா கம்பல்சரியா 0. ஆனா இங்க n ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். இது ரெண்டுத்தோடைய நல்லா கவனிச்சிங்க. இதோட ட்ரேஸும் இதோட ஐகன் வேல்யூ 0 0 0, இதோட ஐகன் வேல்யூ 0 0 0. அவன் கொடுத்துக்கூடிய எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகும்போது பட் இப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டானு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்புனா இது ஸ்கொயர் பண்ணா 0 மேட்ரிக்ஸ், இதை ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னாக்கா நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் கிடைச்சிருக்கும், 0 கிடைக்காது. ஸோ இதே மேட்ரிக்ஸ் எடுத்து நீங்க அகெயின் பி ஆப்ஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்ப ஆப்ஷன் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் மூலமா கரெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ஆப்ஷன் நம்ம ட்ரூலாம் எடுத்துக்க கூடாது. ஸோ அப்ப ஒன்னும் கரெக்டா இருந்தா ப்ரூஃப் தான் கொடுக்க ட்ரை பண்ணும். தப்புன்னும் போது அது அப்ப வேற எக்ஸாம்பிள் ஏதாவது யோசிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா இதே எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது பி ஆப்ஷனுக்கு. ஓகேங்களா, அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியஸ்டா கொடுக்கணும் அப்படின்னா ஒன்னு 1 வச்சு கொடுக்கலாம், இல்ல 0s வச்சு கொடுக்கலாம்னு சொன்னேன். இங்க 0s வச்சு கொடுத்தோம். இப்ப பி ஆப்ஷனை எம்ன்றது நான் 1 வச்சு கொடுக்குறேன். 1 1 1. அதே அந்த அப்பர் ட்ரையாங்கிள் அதே எடுத்துக்கிறேன். ஸோ நான் இது யாரை மைண்ட்ல வச்சு கொடுக்குறேன்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் மைண்ட்ல வச்சு தான் நான் கொடுக்குறேன். எனக்கு இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் அதை மைண்ட்ல வச்சு தான் நான் கிரியேட் பண்றேன். ஸோ பிளாக் ஆஃப் ஆர்டர் 2, இங்க வந்து பிளாக் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஐ ஜஸ்ட் கிரியேட் த கவுண்டர் எக்ஸாம்பிள். இப்போ இங்க நீங்க கியூப் பண்ணீங்க
அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஜீரோஸ் இருக்கு. உங்களுக்கு இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்க சான்சஸ் கிடையாது. ஓகேங்களா? இது வேணா நான் இன்னும் கூட காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்தையும் 1 கொடுத்துக்கிறேன். இப்ப கியூப் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஈக்குவலா வர சான்சஸ் கிடையாது. சரி, மினிமல் பாலினாமியல் சேமா இருக்கலாமா? நீங்க இங்க நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நான் உங்களுக்கு சொல்லும்போது இந்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொல்லிட்டேன். அதை நான் யாரை மைண்ட்ல வச்சு கொடுத்துருக்கேன்னா ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் வச்சு மைண்ட்ல வச்சு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியுது த பிளாக் ஆஃப் மேட்ரிசஸோட ஆர்டர்னா x-1 த ஹோல் ஸ்கொயர் தான். பட் இங்க நம்மளுக்கு மினிமல் பாலினாமியல் கிடைச்சுன்னா x-1 த ஹோல் கியூப்னு கிடைச்சிருக்கும். அப்ப மினிமல் பாலினாமியல் 2 ஈக்குவலான்னு பாத்தீங்கன்னா மினிமல் பாலினாமியல் 2 ஈக்குவல் கிடையாது. அப்ப கேரஸ்டிக் பாலினாமியல் தான் சேமா வரும். அப்ப கேரஸ்டிக் பாலினாமியல் சேமா வரும்ன்றது நம்ம ப்ரூஃப் தான் கொடுக்கணும். அது எப்படி ப்ரூஃப் கொடுக்கறது அப்படின்னா நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பாருங்க. எம்ன்ற மேட்ரிசஸோட கேரஸ்டிக் பாலினாமியல் எழுதிக்குவோம். எழுதும் போது சும்மா ஜென்ரலா எழுது லாம்டா கியூப் மைனஸ் சம் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா கியூப் மைனஸ் s3. இப்போ இந்த s1ன்றது எனக்கு யாரும் பாத்தீங்கன்னா லாம்டா 1 பிளஸ் லாம்டா 2 பிளஸ் லாம்டா 3. ஓகேங்களா? ஸோ இது வந்து s1. ஸோ நமக்கு என்ன தெரியும்னா இதுவும் μ1 பிளஸ் μ2 பிளஸ் μ3 சேம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணா இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி அதை ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுதான் ஆக்சுவலா இங்க வேலை. அப்ப அந்த கம்பேரிசன்ஸ்ல வந்து அந்த இதோட கோஎஃபிஷியன்ஸ் முதல்ல எழுதிக்கிங்க. லாம்டா 1 லாம்டா 2 லாம்டா 2 லாம்டா 3 அதை நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் சீக்வல் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிஷன் இங்க ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணி இந்த கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா தான் இருக்குன்றத மென்ஷன் பண்ணா போதுமானது. ஓகேங்களா? அதுதான் இங்க ஆக்சுவலா இது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்டா தான், ஏதோ ஒரு புக்ல ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்டா தான் இருக்கும். ப்ரூவ் பண்ணிடலாம், ஆனா ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் இதுக்கெல்லாம் நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் ஈஸியா இருக்கும். ஃபைன். ஸோ ஐன்றது ஒரு ஐடென்டி மேட்ரிசஸ் கிவன் எனி 3 டிஸ்டிங்க்ட் மேட்ரிசஸ். இந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் மேட்ரிசஸ் அப்படின்றது இப்ப இப்படி நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் 1 0 0 0. இந்த மேட்ரிக்ஸும் டிஸ்டிங்க்ட் மேட்ரிசஸ். அவ்வளவுதான். என்ட்ரிசஸ்லாம் இருக்கே சேமா இருக்குன்னா டிஸ்டிங்க்ட் மேட்ரிக்ஸ் வேற வேற மேட்ரிசஸ் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ஸோ 3 டிஸ்டிங்க்ட் மேட்ரிசஸ் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, டின்னு ஒரு பாலினாமியல் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. such that f of d பண்ணா i கிடைக்கணும். பட் f of a, f of b, f of c பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 0 கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல f of a, f of b யும் எனக்கு 0 கிடைச்சிருக்கணும். பட் f of c யும் f of d யும் எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க, ஐடென்டி கிடைக்கணும்னு மென்ஷன் பண்றாங்க. சிமிலர்லி this is also satisfied. அப்ப இங்க வந்து நம்ம கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் கொடுக்க ட்ரை பண்ணலாம். எனக்கு தேர் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஸோ we need to create some matrices கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மேட்ரிசஸ் இருக்கான், அந்த மேட்ரிசஸ் நான் f of a பண்ணும்போது 0 கிடைக்குன்னு மீன் பண்றாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னவா இருக்குன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட்ல தோடுறது ஹேலி ஹேமில்டன் தியரமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னும் போது மோனிக் பாலினாமியல், கோர்ஸ் மோனிக் பாலினாமியல் மினிமல் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் பர்டிகுலரா நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மெயினா அது கொண்டு வர கான்செப்டே ஹேலி ஹேமில்டன் தியரம். அதாவது உங்க கேரஸ்டிக் பாலினாமியல்ல இப்ப நான் மேல கொடுத்த விஷயத்தை வச்சுதான் எதுவுமே சொல்றேன். ஏன்னா இங்க நல்லா கவனிங்க, இது எம்ன்ற மேட்ரிக்ஸும் என்னன்ற மேட்ரிக்ஸும் வேற வேற தான், ரைட்டுங்களா? ஆனா அதோடைய ஈக்குவேஷன் அதாவது கேரஸ்டிக் பாலினாமியல் ரெண்டுத்துக்குமே சேம் தான். எம்முக்கும் என்னுக்கும் கேரஸ்டிக் பாலினாமியல் ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஸோ நான் இப்போ எஃப் ஆஃப் எம் போட்டாலும் 0 கிடைச்சிருக்கும், எஃப் ஆஃப் என் போட்டிருந்தாலும் எனக்கு 0 கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? எஃப் ஆஃப் எம் போட்டிருந்தாலும் 0 கிடைச்சிருக்கும், எஃப் ஆஃப் என் போட்டிருந்தாலும் 0 கிடைச்சிருக்கும். ஆனா நான் எஃப் ஆஃப் டி பண்ணா எனக்கு ஐடென்டி அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? கொஞ்சம் அப்ப எனக்கு என்னன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 3த்தையும் 0 ஆக்குற மாதிரி நம்ம ஒரு யோசிக்கணும். அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னாக்கா 3 டிஃப்ரெண்ட் மேட்ரிசஸ் ஆனா சேம் கேரஸ்டிக் பாலினாமியல் கொடுக்க முடியுமா? இட் இஸ் பாசிபிள். பாசிபிள். இப்ப நம்ம மேல கொடுத்த அதே எக்ஸாம்பிள் கூட 0 0 0 1 0 0 0 0 இது ஒரு மேட்ரிக்ஸ். 0 1 1 0 0 0 0 0 இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ். அதே மாதிரி நான் ரொம்ப ஈஸியஸ்டா கொடுக்கறத இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் வச்சே கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஸோ 3 டிஃபரெண்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டேன். இது 3த்துக்குமே கேரஸ்டிக் பாலினாமியல் சேம். இந்த 3த்துக்குமே எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா கேரஸ்டிக் பாலினாமியல் சேம். இதோட 3த்துக்கும் கேரஸ்டிக் பாலினாமியல் யாருதான் கவனிச்சீங்கன்னாக்கா எக்ஸ் கியூப் தான் கிடைச்சிருக்க போகுது. அப்ப நான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு இருக்கும். அப்ப எஃப் ஆஃப் ஏ பண்ணாலும் 0, ஏன்னா ஏ கியூப் கிடைச்சிருக்கும், தட்ஸ் நத்திங் பட் 0. அதே மாதிரி நில்போர்டன் மேட்ரிக்ஸ் எஃப் ஆஃப் பி பண்ணாலும் பி கியூப் கிடைச்சிருக்கும், தட்ஸ் ஆல்சோ கேரஸ்டிக் நில்போர்டன் மேட்ரிக்ஸ் 0.
எஃப் ஆஃப் சி பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா சி கியூப் கிடைச்சிருக்கும், தட்ஸ் வில் பி 0. இங்க பாருங்க டின்றதும் தேர் எக்ஸிஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, டின்றதுமே தேர் எக்ஸிஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் டி. ஸோ எஃப் ஆஃப் டி பண்ணா உங்களுக்கு ஐடென்டி கிடைக்கும்னா இட் பி பாசிபிள். ஸோ அப்போ ஏன்னா அந்த டி நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஜஸ்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டா இங்கே நடக்கும். ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் இப்படி யோசிச்சு பார்ப்போம். ஸோ இது எல்லாமே இப்போ நான் ஏபிசின்றது டிஸ்டின்ட் மேட்ரிசஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏபிசின்றது டிஸ்டின்ட் மேட்ரிக்ஸ். ஆனால் நான் கொடுத்துருக்கூடிய மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மேட்ரிசஸ், கரெக்டுங்களா? நான் கொடுத்துருக்கேன்னா ஸ்பெசிஃபிக்கான மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல given any 3 distinct கொடுக்காம பார்த்தீங்களா, இந்த இடத்துல for sum கொடுத்திருந்தா இந்த ஆப்ஷன் கண்டிப்பா கரெக்ட். for sum கொடுத்திருந்தா இந்த ஆப்ஷன் கம்பல்சரியா கரெக்டா இருக்கும். ஆனா இந்த இடத்துல for sum இருக்குங்களா? இல்ல. ஓகேங்களா? so for sum ABC அப்படின்னு கொடுத்திருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் அண்ட் பி ஆப்ஷன் கரெக்டா வர மாதிரி நம்மளால ஒரு பாலினாமியல் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அந்த இடத்துல நீங்க என்ன கொடுக்கலனாக்கா ஐடென்ட் எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்ற மாதிரி ஈஸியா எல்லா இதுல ஆக்சுவலா ஃபார் சம் கொடுத்திருந்தா இதுல கூட எல்லா ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியே நம்மளால ஒரு டி மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆனா இங்க கொடுத்திருக்கிறதுக்கு ஃபார் எனி 3 டிஸ்டின்க்ட் மேட்ரிசஸ், அப்போ எந்த ஒரு 3 மேட்ரிசஸ் எடுத்தாலும் உங்களுக்கு 0 கிடைக்கணும். எஃப் ஆஃப் ஏ பண்ணாலும் 0 கிடைக்கணும், எஃப் ஆஃப் பி பண்ணாலும் 0 கிடைக்கணும், எஃப் ஆஃப் சி பண்ணாலும் 0 கிடைக்கணும். அப்படின்னா அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அப்ப இப்ப நான் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், பட் இந்த மாதிரி எனக்கு மீன் பண்றதா இருந்துச்சுன்னா ஓகே எனி மேட்ரிசஸ் இப்ப யோசிங்க. இப்ப எனி மேட்ரிசஸ் அப்ப நான் இதே நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் பாருங்க. நான் கேரஸ்டிக் பாலினாமியல் வச்சுதான் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்ப எஃப் ஆஃப் ஏ 0, எஃப் ஆஃப் பி இப்ப ஜென்ரலா யோசிப்போம். இப்ப எஃப் இன் ஜென்ரல், இப்ப மேல கொடுத்தது ஒரு ஸ்பெசிபிக்கான எக்ஸாம்பிள், இப்ப நான் சொல்றது ஜென்ரலா. இப்ப எஃப் ஆஃப் ஏ 0 இருக்கணும், எஃப் ஆஃப் பி 0 இருக்கணும், எஃப் ஆஃப் சி 0 இருக்கணும். அப்படின்னா இந்த ஏ பி சி இது மூணுத்துக்கும் எனக்கு சேம் கேரஸ்டிக் பாலினாமியல் கிடைக்கணும். கரெக்டுங்களா? இதுதான் ஆக்சுவலா எனக்கு இது கண்டிப்பா நடக்கணும். கரெக்டுங்களா? அப்படி நடந்தாதான் எஃப் ஆஃப் ஏ 0, எஃப் ஆஃப் சி 0, எஃப் ஆஃப் சி ஆல்சோ 0. அதர்வைஸ் உங்களுக்கு நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஃபார் ஜீரோ மேட்ரிசஸ் தான் எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா அவனா சொன்னா எனி 3 மேட்ரிசஸ் தான் கொடுத்துருக்கான். அப்ப எனி 3 மேட்ரிக்ஸ் அப்ப இங்க இன்னொரு என்ன கன்க்ளூட் பண்றேன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சுன்னா சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆக்சுவலா இங்க சம் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆயிருக்கு. கொஸ்டின் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள நம்மளால போக முடியாது. இந்த கொஸ்டின் நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம். ஸோ 3 டிஸ்டின்க்ட் மேட்ரிசஸ்க்கு வந்து எனக்கு ஏன்னா இதே மீனிங் இப்போ இங்க இதுவே ஏபி டிஸ்டின்க்ட் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு 0 கிடைச்சிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல எனக்கு மீனிங் வருது அப்படின்னா சேம் கேரஸ்டிக் பாலினாமியல் அக்கர் ஆகணும். அந்த சேம் கேரஸ்டிக் பாலினாமியல் எல்லாம் ஜென்ரலா எந்த டிஸ்டின்க்ட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் அக்கர் ஆகணும், ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்கான ஒரு மேட்ரிக்ஸ் அப்ப அந்த இடத்துல ஃபார் எனி இந்த இடத்துல மேபி அவங்க டைப் பண்ணும் போதே பிரிண்டர் மிஸ்டேக்ஸா இருந்திருக்கலாம். கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணும் போது ஈவன் எனின்றது போல ஃபார் சம் கொடுத்திருந்திருக்கலாம். அப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் ஆப்ஷனை மாத்தி போட்டிருந்தாங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வேணா சான்ஸ் சி ஆப்ஷன் வர சான்சஸ் இருக்கு. பட் இது கொஸ்டின் மிஸ்டேக்ஸ். ஓகேங்களா? இதுல நான் திரும்ப சொல்றேன், ஏபிசி ஃபார் சம் கொடுக்கும் போது தாராளமா நீங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் மிஸ்டேக்ஸ் தாராளமா கிளைம் பண்ணுங்க. ஃபோர்த் கொஸ்டின்ஸ்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஸோ கொஞ்சம் வேகமாக நினைக்கிறேன், ரைட்? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட், எக்ஸ் ஒய் இசட் இருக்கு, ஏ மேட்ரிசஸ். ஸோ ஆஸ் இட் இஸ் ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க, மற்றபடி இது இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா C3ல கொடுத்து விளையாடி இருக்காங்க. நார்மலா ரியல் நம்பரோட முடிச்சுக்குவாங்க, பட் இப்ப காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளாரே கொஞ்சம் உள்ளார போயிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ அவன் கொடுத்துருக்க ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் இன்வெர்டபிள் பாசிட்டிவ் டெஃபினெட்லாம் மென்ஷன் பண்ணலாம். சிமெட்ரிக் இருக்கு, கவனிச்சிங்க, சிமெட்ரிக் இருக்கு. அஸ்யூம் தட் ஒரு நான் ஜீரோ வேல்யூல 0 கிடைக்குது. அப்படி கிடைச்சா அது எப்படி சார் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம். பட் அது கியூல கிடையாது. ஓகேங்களா? கியூல ஆக்சுவலா நான் ஜீரோ தான் கிடைச்சிருக்கும். அவன் சொல்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல
ஜீரோஸ் கிடைக்குதுன்னு மீன் பண்றோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஜீரோ கிடைக்குதுன்னு மீன் பண்றோம். ரைட்டுங்களா? ஸோ அந்த கேசஸ்ல இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் உங்களால் ட்ரூன்னு சொல்ல முடியும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம தப்புன்னு சொல்ல முடியும். இப்ப முதல்ல இது சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா ஆப்ஷன் சீஸை நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எதுல ஜீரோ ஆகும் ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல ஏதாவது நான் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது we need get some zero value. ஓகேங்களா? ஸோ ஈவன் இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது இண்டிஜர்ஸ்லேயே கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை பண்ணாது. பட் தப்பு கிடையாது அதுல சூஸ் பண்றது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் தானே. அதனால ஒரு மேட்ரிசஸ் யோசிப்போம். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு மேட்ரிசஸ் யோசிப்போம். -1. ஸோ ஒரு பாலினாமியல் யோசிப்போம். ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். நான் சும்மா டைரக்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ இதை நீங்க நார்மலாக கவனிச்சீங்கன்னா 1 1 1 இது ஒரு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸா? இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ், பிரச்சனையே இல்லை. ரைட்டுங்களா? இட் இஸ் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸஸ். ஸோ எல்லா இடத்துல ஜீரோ எடுத்துங்க. நான் யார் எடுத்துருக்கேன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் எடுத்துருக்கேன். ரொம்ப பெருசாக யாரும் எடுக்கல, ஜஸ்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸஸ்ல இது எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் காமா இசட். இதில் நான் இப்போ எந்த மாதிரி ஒரு ஆல்ஃபா பீட்டா காமா சூஸ் பண்ணா உங்களுக்கு இது ஜீரோ கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நான் எந்த மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ வி கேன் சூஸ் ஃபார்தர் லைக் ஜீரோ காமா நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா எக்ஸ் ஜீரோன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒய் நான் கன்சிடர் பண்ணா இங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கும். ஸோ அதனால நீங்க ஐலாம் இருக்கா அதை டேரக்டா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ காமா ஐ காமா 1 கூட எடுத்துக்க, தப்பு கிடையாது. ஓகே, எடுத்துட்டா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்க போகுது 0 ஸ்கொயர் -1 + 1 கிடைச்சிருக்க போகுது. ஸோ இட்ஸ் நத்திங் பட் 0. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடக்குங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க சூஸ் பண்ணும்போது ஸோ ஐ ஸ்கொயர் என்ன கிடைச்சிருப்போம்னா -1 கிடைச்சிருந்திருப்போம். ஸோ -1 1 0. ஸோ இட்ஸ் நத்திங் பட் 0. ரைட்டுங்களா? இப்போ நீங்க இந்த இடத்துல எக்ஸ்ன்றத நான் ஜஸ்ட் 1 வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவன் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபை. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகேங்களா? தேர் எக்ஸிஸ்ட். இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றப்ப நான் ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். சூப்பர். இப்போ நான் சொல்றேன்னா R3லயே அந்த மாதிரி ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியுன்றான். என்ன சொல்றான்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல 0 நடக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றான். டொமைன் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஈவன் தோ R3லயும் உங்களுக்கு 0 நடக்குன்னு சொல்றான். டெஃபினட்டா இந்த மேட்ரிசஸ் எடுத்துக்கிட்டா நடக்காது. ஆனா இதுல நான் நல்லா கவனிச்சு பாருங்க, நான் எக்ஸை வந்து ஒரு ஃப்ரீ வேரியபிள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸை நான் பெருசா எதுவுமே யூஸ் பண்ணிக்கவே இல்லை. கரெக்டுங்களா? அதாவது அந்த ஆல்ஃபாவை நான் பெருசா யூஸ் பண்ணேன், ஆல்ஃபா 0 பண்ணிக்கிட்டேன். அதுல சின்னதா ஒரு சேஞ்சஸ் பண்றேன். இந்த இடத்துல நாட் ஒன்லி ஆல்ஃபா நீங்க எங்க வேணா எடுத்துக்கங்க. ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன். ஸோ போடும்போது ஸ்டில் இஸ் இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ், எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்டில் இட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன். அவன் கொடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. இப்ப இதே கொஸ்டினை நீங்க அப்ப எனக்கு என்ன நான் எழுதிருக்கேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஈக்குவல் டு -x² + y² + z². ரியல் நம்பர்ஸ்ல ஏதாவது போடும்போது 0 நடக்குமா? ரேஷனல் நம்பர்ஸ்ல நடக்காது. பட் ரியல்னா அப்ப இர்ரேஷனலா யோசிச்சு பாருங்க. ஏன்னா ரேஷனலா தான் வேணா சொல்லிட்டான்ப்பா, இன்வெர்டபிள் மேட்ரிசஸ் மென்ஷன் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ 0 நடக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இர்ரேஷனலா தான் யோசிச்சு பார்க்கலாம். அகைன் எஃப் ஆஃப் √2, √2, 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. பை எனிதிங் என்ன வேணா எடுத்துங்க, பிரச்சனை இல்லை. ஈவன் நீங்க பை கூட போட்டுக்கேன். எனக்கு இரேஷன் நம்பர் கொண்டு வரணும். ஸோ பேசிக்கான இரேஷன் நம்பர் யாரும் நம்ம யோசிப்போம், ஆல்வேஸ் √2 and பை தான் யோசிப்போம். ஸோ -2 + 2 0. இட் சாட்டிஸ்ஃபைஸ். ஓகேங்களா? இது நடக்குது. ஆனா இந்த வேல்யூஸ் நம்ம என்ன நடக்கணும், இந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் ஆனா நான் எங்க எடுக்கிறேன், இஸ் சிமெட்ரிக் ஓவர் Q. சிமெட்ரிக் ஓவர் Q தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா இது 0 ஆகிற மாதிரி தான் எனக்கு இதுல மட்டும்தான் 0 ஆகும். ஸோ மற்றதுல நமக்கு 0 ஆகணும்னு கேட்டா 0 ஆக சான்சஸ் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்படி பார்த்தா இந்த ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வராது. யா ஸோ
தென் ஏபிசிஆர் சாரி பி ஆப்ஷன் வராது. ஏன்னா பி ஆப்ஷன் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம ஒரு ஏபிசி கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஏபிசி வந்து எஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சில 0 ஆகுது. ஆனால் அந்த ஏபிசி கண்டிப்பா எங்க இருக்குன்னு அவன் மீன் பண்றான்றான்னு பாருங்க. ஏன்னா அவன் 0ன்னு கொடுத்துருக்கான்ப்ப நம்ம இந்த கண்டிஷன் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, இந்த கண்டிஷன் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஏபிசி எல்லாம் கண்டிப்பா Q3ல இருக்குன்னு மீன் பண்றாங்க. ஸோ Q3ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த எலமெண்ட்ஸ் ரூட் 2 கமா ரூட் 2 கமா 0 டெஃபினட்டா Q3ல இருக்காது. இஸ் ரிலேஷன் செட். கரெக்டுங்களா? இப்போ இதே எக்ஸாம்பிள கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். இதே விஷயம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ நான் எஃப் ஆஃப் இது எப்பெல்லாம் ஓகே ரூட் 2 0 ஆகுது. ஓகே, இப்போ என்ன சொல்லலாம், இண்டிஜர்ஸ்லையும் எடுத்தாலும் 0 கிடைக்கலாம். அந்த செட் வந்து ஃபைனைட் செட்டான்னு கேட்கறான். இப்போ நான் 1 காமா 1 காமா 0 எடுத்துக்கிறேன். சப்ஸ்டிடியூஷன் பண்ணா -1 + 1 + 0 இட்ஸ் 0. ஓகே, அதே மாதிரி எஃப் ஆஃப் 2 காமா 2 காமா 0 எடுத்துக்கிறேன். எனக்கு அதில் சப்ஸ்டிடியூஷன் பண்ணாலும் -4 + 4 + 0 இஸ் 0. அப்போ இன் ஜெனரலா எஃப் ஆஃப் n காமா -n காமா 0 எடுத்துக்கிட்டா -n² n² + 0. ஸோ என்னன்றது இன்டிஜர் தான் வேரி ஆகுது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அப்போ இன் ஜெனரலா பார்த்தா இட் நாட் ஏ ஃபைனைட் செட். ஏன்னா இன்டிஜர் இது அப்போ எனக்கு எத்தனை மாதிரி ஏபிசி எடுக்க முடியும்னா 1, 2, 3, 4, 5. அப்போ இன் ஜெனரலா பார்த்தா n பி நேச்சுரல் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கலாம், ஈவன் நேச்சுரல் நம்பர் எது வேணா எடுத்துக்கங்க. பட் வாட் எவர், இட் நாட் ஏ ஃபைனைட் செட், இட் மஸ்ட் பி ஏ இன்ஃபைனைட் செட். இட் மஸ்ட் பி ஏ இன்ஃபைனைட் செட். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதுல கவனிச்சு பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நத்திங் பட் நீங்க ஒரு ஏபிசியை கண்டுபிடிக்க முடியுமா? ஓகே, இங்க வந்து இஃப்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது 0ன்னு எடுத்துக்கிட்டா, அப்ப நான் 0ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம தான் எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? இப்ப நம்மளால ஒரு ஏபிசியை கண்டுபிடிக்க முடியும். R3 டிஃபரன்ஸ் 0, 0, ஒரு ஏபிசியை கண்டுபிடிக்க முடியுமா? சச் தட் எஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சி இட் பி 0. நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டுமே, தேர் எக்ஸிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டுமே அப்படின்னுட்டா ஏ பி ஃபைன். இந்த ஒரு எஃப் ஆஃப் ரூட் 2 கமா ரூட் 2 கமா ரூட் 2 கமா 0. எனக்கு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸும் வர மாதிரி தான், இந்த ஆப்ஷனுமே வரும். இந்த ஆப்ஷன் தேர் எக்ஸிஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் சம் சொல்லும் போது, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பி பாசிபிள். So A, B, C equal to 0. So ஏதோ ஒரு எலிமெண்ட் தான், அந்த எலிமெண்ட் நான் யாரா சூஸ் பண்ணிங்கன்னா ரூட் 2 கமா ரூட் 2 கமா 0 சூஸ் பண்ணிக்கிறேன். such that I will be satisfied. And last option, இந்த ஆப்ஷன் எதனால வரும் அப்படின்னாக்கா A, B, C சப்போஸ் 0 கிடைக்குது. ஓகேங்களா, சப்போஸ் சாரி such that அவன் 0 கிடைக்குதுன்னு மீன் பண்றான், 0 கிடைக்குதுன்னு சொல்றான். தென் ஏன்றது உங்களுக்கு யாரா இருக்குன்னாக்கா போத் பாசிட்டிவ் அஸ் வெல் அஸ் நெகட்டிவ் ஆகினால. இப்போ நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிச்ச மேட்ரிசஸ்மே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா இது எனக்கு 0 இதுதான் இந்த ஃபார்மேட்ல இருந்தால் தான் உங்களுக்கு ஆக்சுவலா ரேஷனல் நம்பர்ஸ்ல, அதாவது இந்த செட் மேல இருக்கக்கூடிய இந்த சி ஆப்ஷன் கவனிங்க. ஏன்னா இந்த செட் எனக்கு எப்பெல்லாம் இது இப்போ -x² + y² + z² எப்பெல்லாம் உங்களுக்கு 0 கிடைச்சிருக்குனாக்கா -n காமா n காமா ஜஸ்ட் n காமா n காமா 0 இதை போடும் போது இதுதான் உங்களுக்கு Q3 கண்டிப்பா இருந்திருக்க போறோம். பட் இந்த செட்ல கவனிச்சீங்கன்னா இஸ் போத் பாசிட்டிவ் ஐகன் வேல்யூ நெகட்டிவ் ஐகன் வேல்யூ ரெண்டுமே கிடைச்சிரும். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இது ஒரு இன்டெஃபினைட் மேட்ரிக்ஸ். அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னாக்கா தட் மஸ்ட் பி இன்டெஃபினைட் மேட்ரிசஸ். அதுதான் அவங்க மீன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 0 தவிர வேற ஏதாவது ஒருத்தன் 0 கிடைக்குன்னா -n, இந்த இது உங்களுக்கு ஆப்போசிட் சைன்ல இருந்திருக்கும். உங்களுக்கு பாசிட்டிவும் கிடைச்சிருக்கணும், நெகட்டிவ். ஏன்னா உங்களுக்கு சம் பண்ணா 0 கிடைக்குது. ஸோ பேசிக்கா என்னன்னாக்கா ஏதோ ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் இருக்கு, அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் நம்ம சம் பண்ணா 0. அப்ப சம் பண்ணா 0னாக்கா ஒரு 3 ஐகன் வேல்யூ இருக்கு, அந்த 3 ஐகன் வேல்யூ நான் சம் பண்ண போறேன். சம் பண்ணா உங்களுக்கு 0 கிடைக்குதுனாக்கா இது இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்கான். ஸோ இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களோட ஐகன் வேல்யூஸ் 2 ஐகன் வேல்யூ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஒரு ஐகன் வேல்யூ நெகட்டிவா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லையா, ஒருத்தவன் நெகட்டிவ் இல்ல 2 பாசிட்டிவ், தேர் இஸ் a chances. ஓகேங்களா, எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு என்ன நடக்கும், போத் பாசிட்டிவ் as well as நெகட்டிவ் ஐகன் வேல்யூ தான் கிடைச்சிருக்கும். தட்ஸ் இட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா இது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா தான். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா ஜென்ரலா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஐ திங்க் ரொம்ப பழைய கொஸ்டின்ல யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா தெரியும். அரௌண்ட் 2011 2015 ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. பட் இதை டைரக்டா அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, அங்க K டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க.
கே டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ். ரொம்ப ஓல்டஸ்ட் கொஸ்டின், எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் அந்த இயர் ஞாபகம் கொஞ்சம் ஓல்டஸ்ட் கொஸ்டின் தான். கே சப்ஸ்பேசஸ் கொண்ட n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேசஸ்ல ஓவர் FQ. இது அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு தான் பண்ண முடியுமா? டெஃபினட்டா சான்சஸ் கம்மி தான். பட் நீங்க கவுண்டர் எக்ஸாம் கொடுத்து ஈஸியா நெக்லேட் பண்ணலாம். ஒரு A0 2x2 மேட்ரிசஸ் எடுத்து இவங்க கொடுத்துருக்கூடிய கண்டிஷன்ஸ்லாம் எடுத்துக்கங்க, எடுத்து செக் பண்ணீங்கன்னா கவுண்டர் எக்ஸாம் மூலமா ஈஸியா நெக்லேட் பண்ணிடலாம் நீங்க ஆப்ஷன்ஸ். NCK NCK Q equal to Q power n minus 1, Q power n minus Q, and so on. Q power n minus Q power K minus 1 divided by Q power K minus 1, Q power K minus Q, and so on. Q power K minus Q power K minus 1. ஸோ இதில் எப்படி இது ரெண்டு ஆப்ஷன்ஸும் கரெக்டாக இருக்கு. இதில் எப்படி நம்ம ரெண்டு இது சேம்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா, இங்கே கொடுத்துருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுதான் இதோட சப்கேஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நெசசரி இஸ் n plus 1 டைமென்ஷனல் சப்ஸ்பேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ U ஸோ FQ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குனாக்கா FQ 2n which contains is a subspace, so W. இது நீங்க எப்படி எழுதிக்கணும்னா டைமென்ஷன் ஆஃப் பேசிக்கா டைமென்ஷன் ஆஃப் U by V அப்படி நம்மளுக்கு U by W நம்மளுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் U மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் V W, சாரி, ரெண்டு சப்ஸ்பேசஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2n, இதோட சப்கேசஸோட டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, சரி n. இங்கே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா n minus 2 கொடுத்துருக்காங்க. n plus 2 sorry, n plus 2 minus 2 is nothing but 2. So அப்ப k ஓட வேல்யூ என்னன்னா actually 2. இந்த k ஓட வேல்யூ 2ன்றத சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்க, that's your answer. என்னன்னா அந்த சப்கேசஸ் இருக்கக்கூடிய டைமென்ஷன் k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். ஆனா இது இப்படிதான் சால்வ் பண்ணணும்னா இப்படி சால்வ் பண்ண அவசியம் இல்லை, நீங்க அதை டைரக்டாவும் சால்வ் பண்ணலாம். there is two way. ஒன்னு இப்படி எழுதிக்கலாம், அப்படி இல்லைன்னா டைமென்ஷன் ஆஃப் இது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியஸ்ட் பண்ணோம்னாக்கா this is nothing but இங்கே கொடுத்துருக்கிறது 2n கொடுத்துருக்காங்க, ஹோல் ஸ்பேசஸோட டைமென்ஷன் இது நம்ம இதில் மாற்றி எழுதிட்டேன். ஸோ இங்கே கொடுத்துறது கவனிங்க. ஸோ இது வந்து டைமென்ஷன் ஆஃப் இது வந்து யூன்னு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஸோ உங்களோட என்னன்றது V W, இது உங்க சப்செட்டா இருக்கு. ஸோ இதோட டிஃபரன்சஸ் தான் ஆக்சுவலா அந்த கே, அந்த சப்ஸ்பேசஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ கேவோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா we get the answer will be D option. பட் மற்ற ஆப்ஷன்ஸ்க்குலாம் நீங்க சும்மா ஒரு கவுண்டர் எக்ஸாம் கிரியேட் பண்ணுங்க, ஒரு 2x2 மேட்ரிக்ஸே கிரியேட் பண்ணுங்க போதுமானது. ஒரு 2x2 மேட்ரிக்ஸஸ் கிரியேட் பண்ணிக்கிங்க. இங்கன்னா என்னன்றது 2n cross 2n கொடுத்துருங்க. ஸோ ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுங்க, 4x4 மேட்ரிக்ஸ். ஆனால் அது ரேங்க் 2 தான் கிடைச்சிருக்கணும். அப்போ ஆப்வியஸா லாஸ்ட் இன்ட்ரோ நம்ம என்ன எடுத்துருக்க போறோம், 0 மேட்ரிக்ஸ் கொண்டு எடுத்துருக்க போறோம், ஓகேங்களா. ஸோ ரேங்க் போடும்போது ஒரு 1 2 மீதி இன்டர்சஸ்லாம் நான் வச்சிங்கன்னா 0 எடுத்துக்கேன், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ அப்போ நல் ஸ்பேசஸ் ரேங்க் வந்து உங்களுக்கு 2 கிடைச்சதுனால அப்போ நல் ஸ்பேஸோட டைமென்ஷன் தான் கிடைச்சிருக்கிறது 2 தான் கிடைக்கும். அப்போ Wன்ற சப்ஸ்பேஸோட டைமென்ஷன் 2. இதை எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா we can find the answer. அப்போ Q ஓட வேல்யூ ஓவர் Qன்றது you can just consider for the 2 or 3 anything, doesn't matter, ஓகேங்களா. Q நீங்க 2 சூஸ் பண்ணிக்கங்க, இங்க என்னோட வேல்யூ 2 தான். எடுத்து இந்த ஆப்ஷனை சப்ஸ்டிட்யூஷன் பண்ணுங்க, டைமென்ஷன் உங்களுக்கு 2 கிடைக்குதான்னு வெரிஃபை பண்ணுங்க, that's it. ஸோ இங்கே உங்களோட ஜென்ரல், இது ஆக்சுவலி ஜென்ரல் ஃபார்முலா தான். இந்த ஜென்ரல் ஃபார்முலான்றது இந்த ஃபார்முலாஸ்ல இருந்து வருது. ஸோ இந்த இடத்துல அப்போ நம்மள கேவோட வேல்யூ 2 நீங்க சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னா அப்போ NC2. ஸோ NC2 ஓட ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு த Q ஓவர் Q. Qவை மென்ஷன் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ 6th கொஸ்டின் இது ரொம்ப ஸ்டாண்டர்ட் டைரக்ட் கொஸ்டின் தான். இது ரொம்ப எந்த ஒரு ட்ரிக்கும் பெருசா பண்ணல, நம்ம இது ரொம்ப ஓல்டஸ்ட் ஐடியா தான். ஸோ ட்ரேஸ் ஆஃப் A வந்து 1, டிட்டர்மினன்ட் 1, and one of the eigenvalue is also 1. அப்போ λ1 plus λ2 plus λ3 equal to 1. ஸோ அதில் ஒரு eigenvalues ஓட வேல்யூஸ் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ λ2 plus λ3 equal to 1. ஸோ அப்போ λ2 plus λ3 is nothing but 0. அப்போ λ2 நீங்க என்ன எழுதிக்கலாம், மைனஸ் λ3 எழுதிக்கலாம். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்தோம்னா λ1 λ2 into λ3 is 1. ஸோ λ2 into λ3 equal to 1. ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூஷன் பண்ணீங்கன்னாக்கா
இது இட் பி ஆப்போசிட் சைன். ஸோ மைனஸ் லாம்டா 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ லாம்டா தி அப்போ என்ன கிடைச்சிருக்க போகுதுன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, அதாவது லாம்டா தி நான் பிளஸ் சைன் வச்சுக்கிட்டாக்கா லாம்டா 2 உங்களுக்கு என்ன மைனஸ் சைன் கிடைச்சிருக்க போகுது. கரெக்டுங்களா? ஸோ ஆல்ரெடி லாம்டா 1 நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ஐகன் வேல்யூ தெரிஞ்சு வச்சுச்சு. ஸோ த கேரக்டரிஸ்டிக் பாலினாமல் ஆஃப் ஏ இஸ் ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ. தப்பு. ஏ டஸ் நாட் ஹாவ் இமேஜினரி ஐகன் ஆக்சிஸ், அதுவும் தப்பு தான். A square is identity matrices. ஸோ இதே கூட இதே மேட்ரிக்ஸ் எடுத்து கூட டயகனல் இன்டிசஸ் இதே வச்சு கூட ஸ்கொயர் பண்ணி பாருங்க, ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்குதான்னு. இட் நாட் பாசிபிள். ஐடென்டி மேட்ரிக்ஸ் சப்போஸ் கிடைச்சிருக்குன்னு வச்சுங்களேன், வச்சது அதோட ஐகன் வேல்யூஸ் என்ன இருக்க போது, லாம்டா ஸ்கொயர்ஸா இருந்திருக்க போகுது. ஸோ 1ஓட ஸ்கொயர் 1 தான், பட் ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா -1 கிடைச்சிருக்கும். பட் ஐடென்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா அதோட ஐகன் வேல்யூ 1 தான் கிடைச்சிருக்கணும். ஸோ தட்ஸ் வில் பி ராங். நீங்க ஸ்கொயர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, டேரக்டா ஐகன் வேல்யூ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். B option. Absolute value வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா 1. So அவ்வளவு இதுதான் 6 questions for the linear algebra. Another 6 questions for the real analysis. இந்த டைம் real analysisல போது ரொம்ப ட்ரிக்கியா அவங்க கொடுக்கல. most of the questions கொஞ்சம் direct questions ஆகி கொடுத்துருக்காங்க. Which of the following sets are necessarily true? Statements are necessarily true. The set of all finite subset of Z is countable. ஸோ இதில் ஃபைனட் சப்செட்லாம் கொடுக்கணும். ஸோ முதல்ல எப்படிலாம் ஃபைனட் சப்செட் இருந்திருக்கா போகுது. ஓகேங்களா? நான் A1 ஒரு செட் எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் 1. இனிமேல் A2ன்னு எடுத்துக்க போகிறேன், ஒரு 1,2. A3 1,2,3. அண்ட் இன் ஜென்ரலாக இது எல்லாமே எனக்கு ஃபைனட் சப்செட்ஸ் தான். ஸோ நான் AN ஜென்ரலாக எடுத்துக்க போகிறேன், ஜஸ்ட் 1,2, அப் டு N. அதோட ஒரு கார்டினாலிட்டி எனக்கு என்னன்னு கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்ப்பா, ஜஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லா ஃபைனட் சப்செட் AN + நம்ம எடுத்துக்கேன். பட் வாட் எவர் நான் சொல்லணும், இதில் இருக்கிற ஒவ்வொருத்தவனும் இந்த AIs மொத்தமா, ஓகேங்களா, இது எல்லாமே கவுண்டபிள் தான். ஸோ A1 கவுண்டபிள், A2 கவுண்டபிள், A3 கவுண்டபிள், எல்லாமே எனக்கு என்ன செட்னாக்கா ஒரு கவுண்டபிள் செட். கரெக்டுங்களா? கவுண்டபிள் ஃபார் ஆல் ஐ. ஸோ அண்ட் ஸோ எனக்கு என்ன போயிட்டே இருப்பான். ரைட்டுங்களா? ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியும், arbitrary union of countable set is countable. ஸோ ஒவ்வொரு செட்டும் கவுண்டபிளா இருந்துச்சுன்னா அதை யூனியன் பண்ணாலும், இது நீங்க இப்போ ஃபைனட் சப்செட்ஸா இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்க A4ன்றத நான் இப்படி கூட எடுத்துக்கிறேன், A1 A2 A3 A5 இந்த மாதிரி எடுத்துங்க, தப்பு கிடையாது. ஒரு 100 செட் என்னன்னா நம்ம எடுக்கக்கூடியது ஒரு ஃபைனட் செட். இப்படி அதை நான் ஒரு நோட்டேஷன்ஸா கன்சிடர் பண்றது ஒரு A1 A2 A3 ஒரு சும்மா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா புரியணுன்றதுக்காக. அப்ப இதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபைனட் சப்செட் தான் எடுக்கலாம். சப்போஸ் அதுல நீங்க இன்ஃபைனட் சப்செட் எடுத்தீங்கன்னா நடக்குமான்னு கேட்டா நடக்காது. எடுத்தீங்கன்னா அப்போ நீங்க மாட்டிக்கீங்க. அப்படின்னு எல்லா சப்செட்டும் எடுக்கலாம் அப்படின்னா பவர் செட் ஆஃப் Z எடுத்தா கண்டிப்பா அன்கவுண்டபிள், அது எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஓகே, பவர் செட் ஆஃப் என்ன நம்மளுக்கு அன்கவுண்டபிள் செட்னு தெரியும். ரைட்டுங்களா? இவங்க சொன்னது ஒரு ஃபைனட் சப்செட் தான் எடுத்திருக்கான். இப்போ ஃபைனட் சப்செட் வந்து நீங்க கவுண்டபிளா தான் இருக்கும். ஆனா அண்ணன் கொடுத்துருக்கான் அன்கவுண்டபிள் கொடுத்துருக்கான். F mapping from R to R continuous function 1 to 1. ஸோ இந்த ஆப்ஷன் லாஸ்டா வரேன். C ஆப்ஷன் பாருங்க, F mapping from continuous function there is a uncountable subset. டொமைன் ஒரு uncountable subset கண்டுபிடிக்க முடியும்ன்றாங்க. such that F of T subset of R is an uncountable. அதாவது உங்களோட ரேஞ்ச் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருந்தா அன்கவுண்டபிள் செட் வந்து அன்கவுண்டபிள் செட்டுக்கு மேப் ஆகுமான்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான் சிம்பிளா. இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் கவுண்டபிள் செட் இருந்துச்சுன்னா கவுண்டபிள்ஸ்க்கே போகும். கவுண்டபிள் சப்செட்டா சாரி நாட் கவுண்டபிள் சாரி வித் தட் கனெக்டட் சப்செட்டா இருந்துச்சுன்னா கனெக்டட் சப்செட்டுக்கே போகணும்னு தெரியும். காம்பேக்ட் சப்செட்டா இருந்தா காம்பேக்ட், அதாவது கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட், கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ கனெக்டட் செட் இஸ் கனெக்டட். அது நமக்கு இது ஸ்டாண்டர்டான தீரம். ரைட்டுங்களா? அது அந்த மாதிரி அன்கவுண்டபிள் செட் எடுத்தா அன்கவுண்டபிள் செட்டுக்கு தான் மேப் ஆகுமான்னு கேட்கறாங்க. இது ஆப்வியஸாவே நடக்காது. நீங்க ஈஸியா அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம் கொடுத்துடலாம். F mapping from R to R ஒரு சப்செட் தான் எடுக்க சொல்றான். ஜஸ்ட் டேக் இட் எனி சப்செட் 0,1 to R. இது ஒரு அன்கவுண்டபிள் செட் தான். பட் நான் இந்த மாதிரி மேப் கொடுக்குறேன்னேக்கா ஒரு ஐடென்டி மேப் கொடுத்துருக்கேன். ஐடென்டி மேப்ல ஒரு கான்ஸ்டன்ட் மேப் கொடுத்துருக்கேன். எனி கான்ஸ்டன்ட் மேப் 1 2 2025 2026 ஒரு மேப் கொடுங்க, ஒரு கான்ஸ்டன்ட் மேப் கொடுத்துக்கங்க. ஸோ கான்ஸ்டன்ட் மேப் கொடுத்துச்சுன்னா தட்ஸ் மஸ்ட் பி கவுண்டபிள். உங்க ரேஞ்ச் எல்லாம் கிடைச்சிருங்க, ஒரு கவுண்டபிள் செட்டா கிடைச்சிரும். அதே இதுல இங்க இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், கண்டினியூஸ் மேப்பா இருக்கு, உங்களோட ரேஞ்ச் வந்து கவுண்டபிள் செட்டா இருக்கு. ஸோ உங்க இன்வெர்ஸ் கவுண்டபிள் இங்க கொடுத்த அதே எக்ஸாம்பிள் போதுமானது. இது கவுண்டபிள் செட். பட் அதோட இன்வெர்ஸ் பார்த்துட்டீங்கன்னாக்கா
ஓப்பன் இன்டர்வல் 0,1 அதுபடிதான் நம்ம ஆக்சுவலா இங்க இருக்க எல்லாமே நம்ம யாருக்கு கான்ஸ்டன்ட் மேப் பண்ணுவோம், எல்லாமே நான் யாருக்கு தான் மேப் பண்ணியிருக்கேன்ப்பா 0,1. மொத்த எக்ஸ் கமா ஒய்மே ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஓப்பன் இன்டர்வல் 0,1மே நான் யாருக்கு மேப் பண்ணியிருக்கேன் 2026 தான் மேப் பண்ணியிருக்கேன். அப்ப இன்வெர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைச்சிருக்க போகுது, அதே தான் இந்த ஓப்பன் இன்டர்வல் 0,1 கிடைச்சிருக்க போகுது. ஸோ தட்ஸ் நத்திங் வாட் இட் பி அன்கவுண்டபிள் செட். ஆனா நான் கொடுத்துருக்கேன் கவுண்டபிள் கொடுத்துருக்கான். ஸோ பி ஆப்ஷன். அப்ப பி ஆப்ஷனை புரிஞ்சுக்கலாம், கண்டினியூஸா இருக்கு, 1-to-1 மேப்பா இருக்கு. எஸ்ன்றது கவுண்டபிள்லி இன்ஃபைனைட் செட். இப்போ 1-to-1னா என்ன டெஃபினேஷன்? டொமைன்ல ரெண்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்தா கோடொமைன்ல டிஃப்ரெண்டா மேப் ஆகலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் மீனிங். அப்படின்னா இங்க இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் டொமைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைன்ல அது கரஸ்பாண்டிங்கா ஒரு எலமெண்ட் மேப் நடந்திருக்கும். தட்ஸ் 1-to-1 மேப். டொமைன்ல கூட எல்லா இங்க எஸ் தான் சொல்றோம். ஓகேங்களா, டொமைன்ல அதோட சப்செட். இந்த சப்செட் கூட எல்லா எலமெண்ட்டுக்கும் கோடொமைன்லயும் அதோட ரேஞ்சிலையும் கண்டிப்பா ஒரு எலமெண்ட் கிடைச்சிருக்கும். இட் பி கண்டினியூஸ் ஆல்சோ. அப்ப இந்த எஸ்ன்றது உங்களுக்கு கவுண்டபிள் செட்னா அவனும் உங்களுக்கு யாராவது இருக்க போறான், கவுண்டபிள் செட்டா தான் இருக்க போறான், வேற வகையிலேயே இல்லை. That's it. Eighth question. Fன்றது ஒரு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜின்றது இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காம்போசிஷன் கேட்குறாங்க. ஸோ பேசிக்கா காம்போசிஷன் வரும்போது ரெண்டு யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், எஃப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜி வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். நான் கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் சாட் பாக்ஸ்ல நான் ஆன்சர் பண்ணுங்க. எஃப் பிளஸ் ஜி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? ஓகேங்களா, f into g uniformly continuous function. If it is uniformly condition, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவீங்க? என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணா மல்டிபிளிகேஷன் இது ஜென்ரலா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பாருங்க. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், ஸோ இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா இன்னும் ஒரு கண்டிஷன் என்ன ஆட் பண்ணா இந்த மல்டிபிளிகேஷன் will be யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். ஓகேங்களா, காம்போசிஷன் ஆல்வேஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். நான் எங்க காம்போசிஷன் சொல்றேன்னா இங்க கேட்டக்கூடிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த மூணு விஷயத்தையும் சும்மா திங்க் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சிச்சுன்னா இட் பி ஃபைன். பட் இங்க கேட்டிருக்கிறது என்னன்னா ஜென்ரலா எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னாக்கா காம்போசிஷன் ஆல்வேஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். காம்போசிஷன் இஸ் ஆல்வேஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, காம்போசிஷன் எப்பயுமே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப உங்களுக்கு இங்க தெரிய வேண்டியது என்னன்னா ஜின்றது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்றதுக்கு we have the plenty of theorems இருக்கு. ஸோ என்னென்ன தியரம்ஸ்லாம் இருக்கு? ஜஸ்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனா போதும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும். என் பாயிண்ட் இஃப் இட் இஸ் த கிவன் ஓப்பன் இன்டர்வல் கொடுக்கும்போது லிமிட் பேசிக்கா எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனா இங்க இந்த டொமைன் மட்டும் கொடுக்கல, பீஸ் வைஸ் டொமைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம நாட் ஒன்லி லிமிட் அதை மட்டும் வெரிஃபை பண்ண முடியாது. அப்ப வேற தியரம் பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ் பவுண்டட்னா கூட போதும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெரிவேட்டிவ் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு g dash of x உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுதுனாக்கா ஜஸ்ட் 2x 0 to x to 1 கிடைச்சிருக்க போகுது. அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தான் 1ல 1 கிடைச்சிருக்க போகுது. ஸோ டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இது பவுண்டட், இந்த டொமைன்ல இதுவும் பவுண்டட் தான். ஸோ டெரிவேட்டிவ் பவுண்டட், எஃப் ஜி வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், ஜி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அண்ட் டெரிவேட்டிவ் இஸ் பவுண்டட். டெரிவேட்டிவ் பவுண்டடா இருந்துச்சுன்னா இட் பி யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்ப G யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், F யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அப்ப காம்போசிஷன் இஸ் a யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். 9th क्वेश्चन பாருங்க. இங்க பாருங்க ரியல் லீனியர் அல்ஜிப்ரால கூட இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கெல்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் ட்ரிக்கா தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் அதாவது ஸ்டாண்டர்ட் பேட்டர்னா அவங்க ஃபாலோ பண்ணல. இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. பட் அதுல இருக்கக்கூடிய ஓரளவுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெக்டார் ஸ்பேஸ் அதுல இருந்து அவங்க கொஸ்டின்ஸ் எதுவுமே கொடுக்கல. மேட்ரிசஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். பட் பார்ட் சி நம்ம பார்ப்போம், பார்ட் சியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. பட் பார்ட் பியில் நான் சொல்றேன். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி அந்த குவாட்ரடிக் ஃபார்ம் தான் ரெண்டு கொஸ்டின்ஸ் கிட்ட குவாட்ரடிக் ஃபார்ம் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. ரெண்டு கொஸ்டின் மேட்ரிசஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆனால் ரியல் அனாலிசிஸ் டைம் கொடுத்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாத்துலேயுமே சீக்வன்ஸ் ஒரு கொஸ்டின், கண்டினியூ லிமிட்ல ஒரு கொஸ்டின்ஸ் அண்ட் கவுண்டபிலிட்டியில் ஒரு கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே அது ஸ்டாண்டர்ட் டெக்னிக் ஆல்சோ. இப்போ இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்துட்டாவே நம்மளுக்கு ஆப்வியஸாவே தெரியும். ஸோ லிமிட் எடுக்கணும் அப்படின்னாவே நம்ம என்ன தான் பண்ணணுங்க, காஞ்சுகேட் எடுத்து தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ யூ கேன் டேக் த காஞ்சுகேட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 மைனஸ் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. limit x approaches infinity.
ஸோ எக்ஸ் டைம்ஸ் மேலே என்ன கிடைச்சிருக்கு போதுனா 3 minus 2, ஸோ திஸ் நத்திங் பட் 1 தான், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2. ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ஏதாவது கொஸ்டின்ஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தா சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது வேற ஆர்குமெண்ட்ஸ் இருந்ததுனாலுமே தாராளமாக போஸ்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸ் காமன் வெளியே எடுத்துட்டீங்கன்னாக்கா 1 plus 3 by x square ஸ்கொயர் ரூட் ஆஃப் plus 1 plus 2 by x square. ஸோ x கேன்சல் பண்ணீங்க. ஸோ x approaches to infiniteல நியூமரேட்டர் 1 தான், and denominator square root of 1 is nothing but 1 divided by 2. இதுல உங்க டைரக்ட் கொஸ்டின், நீங்க லிமிட் அப்ளை பண்றதுல எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல. நார்மலா ஸ்கொயர் ரூட் வந்தா லிமிட் எப்படி அப்ளை பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஞாபகம் வந்தாவே போதும், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ இஃப் லெட் எக்ஸ் பி a subset of an open interval 0,1 and considers the real number alpha belongs to 0,1 whose decimal positions are இப்படி டிஃபைன் பண்றாங்க. அதாவது எஸ்ன்றது யாருக்கு சப்செட்டா இருக்குன்னாக்கா ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,1க்கு சப்செட்டா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அதுல இருக்கக்கூடிய டெசிமல் நம்பர்ஸஸ் அதோடைய ஆல்பாசஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 0.a1 a2 a3 and so on. பட் அந்த ஏஐஸ் எல்லாம் யாராதான் இருக்குன்னு சொல்றாங்கன்னாக்கா 0,2,4 அவ்வளவுதான். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு 0,0,0 2,2,2 4,4,4 அப்புறம் 2,2,4,4 அந்த மாதிரி உங்களுக்கு மாத்தி மாத்தி வரலாம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 0.02422. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும் தவிர உங்களுக்கு வேற எந்த நம்பர்ஸும் இருக்காதுன்றாங்க. ஸோ இதுதான் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும் தவிர இதோட சீக்வன்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆல்ஃபான்றது உங்களுக்கு எதுல இருக்குன்னா இஸ் கன்சிஸ்டன் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், இதுல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். இப்போ கொஸ்டினே எனக்கு என்னன்னாக்கா பேசிக்கான பைஜெக்டிவ் மேப் தான். இப்போ நம்மளுக்கு என்னன்றது என்ன தெரியும்னா ஒரு கவுண்டபிள் செட்னு தெரியும், என்னன்றது தெரியும். இப்போ இந்த கொஸ்டினா நீங்க ஸ்டாண்டர்டா சிஎஸ்ஆர்ல பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஆனா என்னன்னா ஏஐஸ்ன்றது இப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏஐஸ் வந்து ஜஸ்ட் டெசிமல் நம்பர், இது இவ்வளவுதான். இது இல்லாம இதுக்கு முன்னாடி கேட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி இது இல்லை. இப்ப இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னு பாருங்க. இப்ப இந்த செட் இந்த ஆல்பாஸ் எடுத்துருக்க பாத்தீங்களா? அப்ப இந்த எஸ்ன்ற சப்செட் வந்து ஒரு கவுண்டபிள் செட்டா இல்ல ஒரு அன்கவுண்டபிள் செட்டா, அது தெரிஞ்சா போதுமானது, வேற எதுவும் இல்லை. எஸ்ன்ற இந்த சப்செட் வந்து ஒரு கவுண்டபிள் செட் கிடைச்சிருக்கமா ஒரு அன்கவுண்டபிள் செட் கிடைச்சிருக்கமா? இது நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எஸ்ன்றது கவனிச்சீங்கன்னாக்கா இதோட 3 பவர் ஆக்சுவலா இதோட 3 வேல்யூஸ் தான் ரிப்பீட்டேஷன்ஸ் ஆகிட்டே இருக்க போகுது. அப்போ ஜெனரலா இதை நம்ம சொல்லுவாங்க 3 பவர் கார்டினாலிட்டி ஆஃப் என்னன்ற மாதிரி சொல்லிக்கலாம். பவர் செட்ஸ் கணக்கு நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னாக்கா ஓகேங்களா, கார்டினாலிட்டி ஆஃப் என். அப்போ இதனால 3 பவர் ஆல் அலிஃப் நாட் நம்ம சொல்லுவோம். ஸோ தட்ஸ் நத்திங் பட் ஒரு அன்கவுண்டபிள் செட். ஓகேங்களா? ஒரு அன்கவுண்டபிள் செட். இது பேசிக்கா இதை நீங்க இப்படியும் புரிஞ்சுக்கலாம், அலிஃப் நாட் மூலமா இது இப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்ப எனக்கு என்னன்னா எஸ்ன்ற சப்செட் வந்து ஒரு அன்கவுண்டபிள் சப்செட். ஓகேங்களா? எஸ்ன்றதுன்னா ஒரு அன்கவுண்டபிள் சப்செட். அப்ப ஏ ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது, தப்பு. ரீசன் என்னன்னா என்னன்றது ஒரு கவுண்டபிள் செட், பட் எஸ்ன்றது நம்மளுக்கு என்னன்னாக்கா ஒரு அன்கவுண்டபிள் செட். ஓகேங்களா? சாரி, கவுண்டபிள் எழுதினா அன்கவுண்டபிள். பட் நேச்சுரல் நம்பர்ன்றது கவுண்டபிள் செட். ஓகேங்களா? தட் ஷுட் பி ராங். ஸோ அதே தான் இப்போ இதே விஷயம் தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். எஸ்ன்றது கவுண்டபிள் செட்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ன்றது கவுண்டபிளா கிடையாது. எஸ்ன்றது இப்போ தான் சொல்லியிருக்கோம் அன்கவுண்டபிள் செட்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அந்த ஆப்ஷன் வந்திருக்காது. தேர் இஸ் எ பைஜெக்ஷன் ஃப்ரம் என் வந்து இதுக்கு. சரி, ஒரு அன்கவுண்டபிள் செட்டை ஓப்பன் இன்டர்வல் 0, ரிமூவ் பண்ணா கூட ஸ்டில் இஸ் பி அன்கவுண்டபிள். ஓகே, நம்ம எல்லா இர்ரேஷனல் நம்பர் ரிமூவ் பண்ணல. இப்போ ஓப்பன் இன்டர்வல் 0,1ல இருந்து செட் ஆஃப் ஆல் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இது யாருக்கு சப்செட்டா இருப்பான்றதை கண்டுபிடிச்சினா போதும். அந்த ஆல்ஃபான்ற யாருக்கு சப்செட்டா இருப்பா இர்ரேஷனலுக்கு சப்செட். நீங்க உங்களுக்கு அலிஃப் நாட்ன்ற கான்செப்டே தெரியலாம் கூட பிரச்சனையே கிடையாதுப்பா. அது யாருக்கு சப்செட் ஆனா இர்ரேஷனல் நம்பர் சப்செட். ஓகேங்களா? அப்ப கண்டிப்பா எஸ்ன்ற செட் தான் அன்கவுண்டபிள் செட். ஆனா இர்ரேஷனலுக்கு சப்செட் தான். எல்லா இர்ரேஷனல் ரிமூவ் பண்றோமான்னு கேட்டீங்க, எல்லா இர்ரேஷனல் ரிமூவ் பண்ணல. இந்த மாதிரி இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான் ரிமூவ் பண்றோம். இப்போ இதுல ஏஇசஸ் எனக்கு என்னன்னா 1 2 3 4 5 6 அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணல. அப்ப ஸ்டில் அந்த செட் நீங்க எஸ் ரிமூவ் பண்ணாலுமே இந்த செட் ஸ்டில் நம்மளுக்கு என்ன செட் தான், ஒரு அன்கவுண்டபிள் செட் தான். நான் திரும்ப சொல்றேன், எஸ்ன்றது இஸ் நாட் எ இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் நீங்க டோட்டலா ரிமூவ் பண்றீங்கன்னா ஓகே, பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு அது கவுண்டபிள் செட் ஆகிடும். ஆனால் பேலன்ஸ் ரேஷன் நம்பர் தான். ஆனால் நம்ம டோட்டல் இர்ரேஷனல் நம்பர் ரிமூவ் பண்ணல. we are just removing subset of irrational numbers தான் நம்ம ரிமூவ் பண்றோம். ஓகேங்களா?
அப்படி பார்த்தாலும் அப்ப அந்த செட் என்னதான் ஒரு அன்கவுண்டபிள் செட் தான். ஆனா ஸ்டில் நேச்சுரல் நம்பர் இஸ் பி கவுண்டபிள் செட். அப்ப பைஜெக்ஷன் மேப் கிடைக்காது. பைஜெக்ஷன் மேப்னா பேசிக்கா ரெண்டுத்துக்கும் கார்டினாலிட்டி சேமா இருக்கணுங்க, ரைட்டுங்களா? யாருக்கெல்லாம் கார்டினாலிட்டி சேமா இருக்குன்றதான் நான் இங்க பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கார்டினாலிட்டி சேம் கிடையாது, சி ஆப்ஷன் கார்டினாலிட்டி சேம் கிடையாது. ஒரு சர்ஜெக்டிவ் மேப் கொடுக்க முடியுமா? எஸ்ல இருந்து ஓப்பனியா அங்க கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது ஒரு அன்கவுண்டபிள் செட், இது ஒரு அன்கவுண்டபிள் செட். ஈவன் நீங்க யாரே கொடுக்கலாம்னாக்கா ஒரு பைஜெக்ஷன் மேப்பே கொடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரு அன்கவுண்டபிள் செட் தான், ஓகேங்களா? ஸோ ரெண்டு அன்கவுண்டபிள் செட்னால தாராளமா ஒரு ஏன்னா இது ஒரு அன்கவுண்டபிள் செட்னால இது யாரோட கார்டினாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஆர் செட்டுக்கு ஈக்குவலா கார்டினாலிட்டி ஈக்குவலா இருக்கும். இது ஒரு அன்கவுண்டபிள் செட் தான், அதே நம்ம யாருக்கு ஈக்குவலா, அதாவது நான் ஈக்குவலன் தான் சொல்றேன் தவிர ஐம் நாட் சேயிங் ஃபார் ஈக்குவல் சொல்லல, ஓகேங்களா? ஈக்குவல் வேற ஈக்குவலன் வேற, ஓகேங்களா? ஸோ ஆரையும் எஸ்ஸையும் நம்ம ஈக்குவலன் பண்ணலாம், அதாவது கார்டினாலிட்டி சேம்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,1க்கும் ஆருக்கு கார்டினாலிட்டி சேம் தான். ஸோ அது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுக்கு ஒரு பைஜெக்ஷன் மேப்பே நம்ம கொடுக்க முடியும். அதுல ஸ்பெசிஃபிக்கா சர்ஜெக்ட் ஜஸ்ட் ஆன் டு மேப் தான் சொல்றோம், அது ஆப்வியஸா நடந்துடும், பிரச்சனை இருக்காது. ஸோ இது ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க நார்மலா பார்த்துருவீங்க. சிஎஸ்ஆர்ல ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லலாம். இன்டெக்ரலை பேஸ் பண்ணி n ஈக்குவல் டு 1 to infinity கொடுத்துருப்பாங்க. பட் இங்க 4 இருந்து கொடுத்துருக்காங்க, டசன்ட் மேட்டர், எல்லாம் ஒண்ணுதான். 4 இருந்து கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 1 கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்க கேட்டிருக்காங்க. அதே இன்ஃபர்மேஷன் தான், என்ன எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இதே இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் ஒரு ஐடியால இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அப்ப நார்மலா இது நீங்க கன்வர்ஜன் டைவர்ஜென்ஸ் எப்போ சொல்லணும்னா P கிரேட்டர் தன் 1ல கன்வர்ஜன் சொல்லுவாங்க, P லெஸ் தன் 1ல டைவர்ஜன், லெஸ் தன் ஈக்குவல் டு 1ல டைவர்ஜன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஏன் கன்வர்ஜன், இது எப்ப டைவர்ஜன் அண்ட் கன்வர்ஜன் சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த ப்ராப்ளத்தையுமே நீங்க அப்ளை பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை அப்ளை பண்றது கொஞ்சம் நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். இதை நம்ம ஆக்சுவலா எந்த டெஸ்ட் மூலமா இந்த சீரியஸஸ் வந்து கன்வர்ஜன் டைவர்ஜன் சொல்லுவாங்கனாக்கா இன்டெகிரல் டெஸ்ட் மூலமா சொல்லுவாங்க. நான் 1ல இருந்து எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் 1 to infinity. 4 போட்டாலும் தப்பு இல்லப்பா, ஓகேங்களா? ஸோ எக்ஸ் டைம்ஸ் log x ஹோல் பவர் p dx. ஸோ இன்டெகிரல் டெஸ்ட் மூலமா இது கன்வர்ஜன் டைவர்ஜன் சொல்லலாம். இல்லைன்னா காஷி கண்டென்சன்ஸ் டெஸ்ட் மூலமா கூட நீங்க சொல்லிக்கலாம், ஓகே? there are many ways that, பட் நார்மலா இது இன்டெகிரல் டெஸ்ட்டுக்குள்ள தான் நீங்க புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டெகிரல் டெஸ்ட்டுகளை கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதை தான் இங்கேயும் ட்ரை பண்றாங்க. நத்திங் நியூ, ரொம்ப இது புதுசா எதுவும் ட்ரை எல்லாம் பண்ணல. இங்க அதே இன்ஃபர்மேஷன் தான் கொஞ்சம் திரும்ப ட்ரை பண்றாங்க. ஸோ அப்ப இங்கேயும் நம்ம இன்டெகிரல் டெஸ்ட் படி அப்ளை பண்ணோம்னாக்கா 1 divided by x times 1 to 4 to infinity, ஓகேங்களா? 4 to infinity, ஓகே? log x whole power alpha log of x whole power beta, ஓகேங்களா? ஸோ என்ன இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா x அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறது ஜஸ்ட் u ஈக்குவல் டு log x கால் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இது என்ன கிடைக்க போகுதுன்னா இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ், ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ். அது வந்து நம்மளுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க, இன்டெகிரல் ஓவர். ஸோ u வந்து log x வச்சுக்கிட்டா அப்போ du உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுது, 1 by x dx. அப்போ dx by xன்றதை நான் என்ன பண்ணிக்கலாம்னா du போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் 4 to infinity அப்ளை பண்ண, ஸோ லிமிட் அப்ளை பண்ணால் log 4 கிடைச்சிருப்பான். போஸ் அதில் டவுட் இல்லை, லிமிட் சேஞ்ச் பண்ணும் போது. ஸோ du டிவைடட் பை u power alpha log of u power beta, ரைட்டுங்களா? சரி, log x தான் நம்ம என்ன கால் பண்ணிருக்கோம்னா u கால் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க அப்படின்னா log u whole power beta கிடைச்சிருக்க போகுது. அப்ப இது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு யாரும் நெருங்கி வரானா இதுதான் நெருங்கி வரான், வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸோ இங்க கவனிங்க, இங்க n பவர் அதாவது x பவர் நம்ம ஆல்வேஸ் என்ன எடுத்துட்டோம்னா 1, p கிரேட்டர் தான் உள்ள கன்வர்ஜன். அப்ப நம்ம இது எப்ப கன்வர்ஜென்ட் ஆக சான்சஸ் இருக்குன்னா ஆல்பா கண்டிப்பா ஈக்குவல் 1 கேசஸ்லாம். அப்ப இந்த 2 ஆப்ஷன் வராது. ஏன் இந்த 2 ஆப்ஷன் வராதுன்னா, ஏன்னா நம்ம இந்த இது கன்வர்ஜென்ஸ் எப்ப நடக்கும்னாக்கா இந்த இடத்துல பவர்ல கண்டிப்பா எக்ஸ் பவர்ல எனக்கு என்ன இருக்கணும் 1 இருக்கணும், அதாவது u பவர்ல எனக்கு என்ன இருக்கணும் 1. அப்ப ஆல்பா மஸ்ட் பி 1 இருந்தா மட்டும்தான் இது கன்வர்ஜென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சான்சஸ். அதுக்கப்புறம் தான் பீட்டா பார்க்க போறோம். இங்க பீட்டா தான் இந்த p.
அப்ப பீட்டா எனக்கு எப்படி இருக்க போகுது, கிரேட்டர் தான் ஒன்னா இருக்கும். இப்படி இருந்தாதான் இதை நான் யாரோட ஈக்குவலைஸ் பண்ண முடியும்னா இவனோட ஈக்குவலைஸ் பண்ண முடியும். இப்ப இது ஏன் கன்வர்ஜென்ட்றதுக்கு நீங்க சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ரிசல்ட், ஸ்டாண்டர்டான ஒரு ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர்ல கேட்டிருப்பாங்க. யாரெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கேஸ் தான். இதுல பீட்டா எனக்கு எப்படி இருக்கணும், கண்டிப்பா கிரேட்டர் தான் ஒன்னா இருக்கணும். இதே ப்ராப்ளத்தை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி வேற மாத்திருக்காங்க. பட் நத்திங் எல்ஸ். நீங்க அதை கொஞ்சம் அந்த இன்டகிரேஷன்ல போட்டுட்டு சப்ஸ்டியூஷன் டெக்னிக் அப்ளை பண்ணோம்னாக்கா ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கு நமக்கு மாறிடும். ஸோ அப்போ இதனால இந்த ப்ராப்ளம் ஒரு சப் கேசஸ் தான், மற்றபடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஃபார் நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்றதுக்குள்ளார என்னன்னா ஒரு ஸ்கொயர் ரூட் வேல்யூ டிஃபைன் பண்றாங்க, நத்திங் எல்ஸ். கன்சிடர் தட் ஸோ x1 இது ஐட்ரேஷன் டெக்னிக்ல எப்பெல்லாம் கொடுக்குறாங்க நல்லா போச்சுங்க. ஐட்ரேஷன் டெக்னிக்ல கொடுக்கவே தட்ஸ் வில் பி கன்வர்ஜென்ஸ் தான் அர்த்தம். அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் நான் என்ன பண்றேன்னா ஒரு கன்வர்ஜஸ் டு எல் நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ xn ஏன்னா x1 1 இட் பி கன்வர்ஜென்ஸ் சீக்வன்ஸ் தான். அப்போ xn நான் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கன்வர்ஜஸ் டு ஒரு எல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட எல்லா கன்வர்ஜென்ஸோட மீனிங்கே எனக்கு என்னன்னாக்கா இது ஒரு ஃபைனைட் வேல்யூவா இருக்கணும், இன்ஃபினிட்டா கண்டிப்பா இருக்க போறது கிடையாது, ஒரு வேல்யூவா இருக்கணும், அவ்வளவுதான். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட எல்லாமே எல்லா சீக்வன்ஸுமே எதுக்கு தான் கன்வர்ஜென்ட் ஆயிருக்கும், அதே எல்லுக்கு தான் கன்வர்ஜென்ட் இருக்கும். ஏன்னா உங்களால ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும், என்ன கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? அந்த என்ன எந்த ஒரு எப்சிலான் பாசிட்டிவ் கொடுத்தாலும் நம்மளால ஒரு எண்ணாட் கண்டுபிடிக்க முடியும். அந்த எண்ணாட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு எண் வேணா எடுங்க, அவன் எல்லாமே எனக்கு யாரு தான் போவோம், ஜஸ்ட் எல்லுக்கு தான் போயிருக்க போறோம். அப்ப இது எல்லுக்கு தான் போயிருக்குன்னா அப்ப எக்ஸ் என் பிளஸ் ஒன், ஏன்னா என் பிளஸ் ஒன் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் டேம் தானே, அவனும் யாருக்கு தான் போயிருக்கோம்னா கன்வர்ஜஸ் டு எல்லாம் தான் போயிருக்கும். அப்ப இந்த கொஸ்டின் நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் எல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இந்த ஸ்கொயர் ரூட் அந்த கொண்டு போயிடுங்க. ஸோ எல் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ரூட் வச்சாலும் தப்பு கிடையாது, தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ அந்த என் அப்ரோச், ஏன்னா இந்த இடத்துல என் அப்ரோச் அப்ளை பண்ணா எனக்கு என்ன இது என்ன கிடைச்சிருக்க போகுதுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 கிடைச்சிருக்க போகுது. அஸ் என் அப்ரோச் இஸ் இன்ஃபினிட்டி, இந்த டைம் உங்களுக்கு எங்க போயிடும், ஜீரோக்கு போயிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1, அதாவது உங்களுக்கு இது என்ன கிடைச்சிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் அந்த கொண்டு போயிட்டா பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைச்சிடும். ஸோ எல்லோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1. ரைட்டா? கன்வர்ஜென்ஸ் ஆகுது. ஸோ எல்லோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஃபைனல் வேல்யூ கிடைச்சிடும். அப்போ லிமிட் சுப்ரீமம் எடுக்கணும். ஸோ சுப்ரீமம் இது ரெண்டுத்துல யாருங்க சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா பிளஸ் 1 தான் சுப்ரீமம். அவ்வளோதான், நத்திங் எல்ஸ். இது ரொம்ப பிடிச்சி டைரக்டா லிமிட் சுப்ரீத்தோட டெஃபினேஷன் மூலமா தான் நான் போவேன் அப்படின்னு உட்காந்து இடம்லாம் பிடிக்க கூடாது. எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு லிமிட் சுப்ரீமம் என்ன பண்ணிருப்பீங்க, டெஃபினேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த சீக்வன்சஸ் எழுதிட்டு அந்த டெஃபினேஷன் மட்டும் சொல்லிடுறேன். லிமிட் சுப்ரீமம். ஸோ லிமிட் சுப்ரீமம்ன்றது என்ன பண்ணுவீங்கன்னா x1, x2, x3. ஸோ இதுல இருந்து நீங்க சுப்ரீமம் எடுத்துட்டு அதை ஒரு y1 கால் அது y1 கால் பண்ணிட்டு திரும்ப x1 ரிமூவ் பண்ணிட்டு x2ல இருந்து எடுத்துட்டு அது y2 கால் பண்ணிட்டு ஸோ ஒவ்வொரு சுப்ரீமத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இன்ஃபீமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ரைட்டுங்களா? அதுவே இன்ஃபீமத்துக்கு அது ஆப்போசிட்ல உங்களுக்கு நடக்க போகுது. பட் அந்த ப்ராசஸ்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா டேக் டூ மச் ஆஃப் டைம். ஸோ ஐட்ரேஷன்ஸ் கொடுக்கும் போதே நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ அதுனா கன்வர்ஜென்ட் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் தான் மீன் பண்றான். அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க, 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதில் ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் ரியல் அனாலிசிஸ் உடைய கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கு, நத்திங் எல்ஸ். ஸோ டோட்டலா 6 to 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒன் மோர் இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோவில் வந்து டெஃபினட்டா லிஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரியல் அனாலிசிஸ் முடிச்சிட்டோம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, ஓடி, பிடி, இன்டெக்ரல் ஈக்குவேஷன், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், சிமிலரா பார்ட் சி ஆல்சோ. ஓகேங்களா? பார்ட் சியோட வீடியோஸும் பின்னாடி இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம அகாடமியில் அட்மிஷன்ஸ் சிஎஸ்ஆர் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் நெட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் வந்து January 8 ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா அகாடமியோட நம்பர்ஸ் கீழே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அகாடமியோட நம்பர் கான்டாக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுங்க. தேங்க்யூ டு ஆல்.